நித்தல நீரை கணி அப்பம் உடவல் போரி கப்பிய கரி முகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பனை கடிதேரும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு வீரல் புயல் மத்தளவ ஈரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனை தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய போனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிரா அத்துயரது கொடு முக்கிரவணிபடு மக்குணம் அதனிடை ஆகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனமருள் பெருமா சிந்தாயின கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீட்டனையாள் கந்தா கழிவேனவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புளியர்வும் பொழித்த புகழியர்வும் கலந்து போற்றி ஆளுமிசை கழிப்பில் அனைவரான் அடி போற்றி வாழை திருநாவலூர் வன்கண்டர் மதம் போற்றி ஊழ்மணி திருவாரூரர் திருத்தாள் போற்றி எல்லாமல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ வள்ளல் வைத்தியநாதசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று அசுரர் யாகப்படலத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் கூட்டினர். அதன் அடிப்படையில் போதம் ஒரு சூதமொழி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததென்கண் உள்ளதான மேதகவன் புனல் அருந்தி பையம் உய்ய பெய்யத்தியர் பிறவி என்னும் வெம்மை தீர தாதவில் பூங்கொழில் காஞ்சி புகட்டில் ஏறி சலதி அமுதினை நிகர் செல் அமிலதான காதல் மழை பொழிந்த அருட்கொண்டலான கட்சியப்பணி பாதம் எப்பொழுதுமே நாம் ஒரு கந்தர் அனுபூதி பாடலை சிந்தித்து இருக்கிறான்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று கடைசி பாடலாக திகழக்கூடிய உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் முகனே என்று அருமையாக பாடுகின்றார் நமது அருணைநாதபுரம். உரு அரு உரு சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் என்று மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம சைவ சமயத்திற்கு மட்டுமே உண்டு. சில சமயங்கள் என்ன சொல்லணும்னா எங்கள் கடவுள் வந்து உருவமாக இருப்பார் அப்படின்னு. சில கடவுள் பார்த்திங்கன்னா அருவமாக எந்த வடிவும் இல்லாமல் வழிபடக்கூடிய தெய்வம் உண்டு. ஆனால் நமது சைவ சமயத்தில் மட்டும்தான் உருவம் உண்டு, அருவம் உண்டு, அதை தாண்டிய சொருவமும் உண்டு. அது மாதிரி அருவுருவமும் உண்டு. உருவம் 4, அருவம் 4. இந்த இடைப்பட்ட பகுதியில் மத்தியில் ஒரு பாலமாக விளங்கக்கூடியது தான் அருவுருவாக திகழக்கூடிய சிவலிங்கம். இந்த எந்த சமயத்துக்கும் சொல்லப்படாத ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அதுதான் அருவுரு. இப்போ சின்ன குழந்தையில நீங்கள் என்ன செய்வீங்க, ஆடு இருக்குது பார்த்தீங்களா, ஆடை கண்ணால் பார்ப்பீங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டை கண்ணால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க ஆடை. சரி, உங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு. பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததும் டீச்சர் என்ன செய்வாங்க, ஆடுன்னு போர்டில் எழுதி போடுவாங்க. போர்டில் எழுதி போடுவாங்களா? இப்போ ஆடுன்னு எழுதி போட்டிருக்கு. இப்போ ஆடு அங்கே இருக்கா? ஆடுன்னு எழுதிருக்கு, ஆனால் ஆடு அங்கே இருக்கா? இல்லை. ஆனால் அந்த ஆடை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, ஏற்கனவே சின்ன பிள்ளையில விளையாடும் போது அதை பார்த்துருக்கீங்க. அது உருவம். இப்போ போர்டில் எழுதி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே உருவம் இல்லை, ஆனால் எழுதியிருக்கு. இது வந்து உருவம் அருவம் கலைஞர். அதை பார்த்த உடனே வந்து நமக்கு வந்து ஆடு ஞாபகம் ஆடுங்கிறது படித்த உடனே ஞாபகம். அடுத்து என்ன செய்கிறோம், உங்களை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தாச்சு. உங்களுக்கு உருவத்தை சொல்லித்தான் தெரியுமா, ஆடுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லாமலே தெரியும். ஏன் அப்படின்னா அதை ஏற்கனவே நீங்கள் 2வது படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது அடுத்த நிலை தான் நமக்கு அருவ நிலை. உருவம் அருவம் அருவம் என்கின்ற 3 நிலையும் நம்ம சைவ சமயத்திற்கு மட்டுமே சொல்லலாம். சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் என்று உருவாய் அருவாய் உலகாய் இலதாய். சாமி எப்படி இருக்காரு அப்படின்னா பக்குவப்பட்டவர்களுக்கு அவர் எப்பயுமே இருக்கார்.
மாதிரி தான் இருக்கும். சில பேர் கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. சில பேர் கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி உள்ளவங்க சாமி இருக்காரு. சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்படி உள்ளவங்க சாமி அவர் எப்பயுமே அவங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்காரு. இல்லைங்கிறவங்க போய் நம்ம போய் ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கிறாங்கிறவங்களுக்கு இருப்பார், அவர் எப்படி சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு அவர் எப்பயுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்க என்ன ஆகிரும், அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சாமி இலகாய் இருக்காரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்தவனே என்று சொல்லார் என்பது மாணிக்கவாசகர். உலகாய் இலதாய் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இருக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லாதவங்களுக்கு எப்பயுமே சாமி இல்லை. அவர் எவ்வளோ சொன்னாலும் திருத்தவும் முடியாது. அவர்களாக பக்குவப்பட்டு வந்தால் தான் சிவபெருமான் பார்த்து அந்த உயிருக்கு உணர்த்தி தான் என்ன செய்ய முடியும். இன்னும் நிறைய சொல்லி தெரியுறாங்களா கடவுள் இல்லைன்னு சொல்லி தெரியுறாங்களே. இந்த பஞ்சபூதங்களை பார்த்தா தெரியுமா தெரிய வேண்டாமா? காட்டு தானாக விஷயமா? காட்டு தானாக விஷயமா சொல்லலாம். காட்டுக்கு அறிவு இருக்கா? அது எப்படி தானாக விஷயம்? அப்போ ஒரு அசைவிக்கத்தானே அசையுது. காட்டு தானாக அசையாது. ஓடுதா பாரு கீழே ஓடுது ரைட். வேற எதுவும் சொல்கிறாங்க. அப்போ காற்று தானாக அசையாது. நெருப்பிலிருந்து தானாக சூடு வராது. நெருப்புக்கு அறிவு இருக்கா? அதுலேருந்து தொட்ட சுடுது, அது அறிவு கிடையாது. ஆனால் தொட்ட சுடுது, அதுலேருந்து ஒரு தன்மை வெளிப்படுது. அப்போ அதுலேருந்து இயக்குவது யார் அப்படின்னா சிவன். அப்போ பஞ்சபூதங்களை பார்த்து காற்று நெருப்பு தண்ணியிலிருந்து குழுமி தானாக வராது. அப்போ அதில் இறைவன் இயக்கு தான் அது இயல்பு. இப்படி நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் சரி அதில் இறைவன் கலக்காமல் அந்த பொருள் இயங்க. புரிஞ்சிச்சா? பஞ்சபூதங்கள் யாராக இயக்கப்படுகிறது? சிவபெருமான இயக்கம். சூரியன் இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் நம்ம நிலை என்ன ஆகும்? அப்போ அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே யார் வச்சுருக்கா? அப்போயாவது நம்ம இந்த சூரியனை பார்த்தாவது டெய்லி சில சரி உதிக்கே இந்த சூரியன் ஒரு நாள் உதிக்காம விட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒருத்தர் வெளியில் வர முடியுமா? ஒருத்தரை பார்க்க முடியுமா? ஒருத்தரை பேச முடியுமா? ஒரு கஷ்டம். எந்த நிலையிலும் சூரியன் ஒளி நமக்கு துணை செய்து கொண்டே ஒளி. சூரியன் கூட நமக்கு சாமி இல்லாமல் எந்த காரியமும். ஏன்னா அவர் எல்லா பொருள்களிலும் கலந்தும் கடந்தும் இருக்கின்றார். உதாரணம் வேண்டாம், உதாரணம் சொல்கிறேன். இப்போ மாட்டு வண்டி இருக்கு, மாடு இருக்கு. மாடு தானாக போய் அந்த மாட்டு வண்டியில் போய் கூட்டிக்கணுமா? நல்லா யோசிச்சு. மாடு தானாக போய் அந்த மாட்டு வண்டியில் போய் என்னை தூக்கி அதுவாக மாட்டிக்கணுமா? அதுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா? ஆனால் மாடு என்ன பொருள்? அறிவுடைய பொருள். அந்த மாட்டு வண்டி அறிவற்ற பொருள், ஜடப்பொருள். அது அறிவற்ற பொருள், ஜடப்பொருள். அது தானாக போய் கூட்டிக் கொள்ளாது. அப்ப அந்த மாடை கொண்டு போய் அந்த மாட்டு வண்டியில பூட்டக்கூடிய ஒரு ஆள் உண்டு. அது யாரு? அவர் தான் சுவாமி சிவபெருமான். இந்த அறிவுடைய பொருளை எடுத்து அறிவற்ற பொருளில் கொண்டு போய் திணித்து அதுக்கு மூக்கணாங்கயிறை பிடிச்சி சாமி என்ன செய்யறாரு? அந்த மாட்டு வண்டி காரன் தான் இறைவன். மாட்டு வண்டி ஓட்டுறாரு. மாட்டு வண்டி காரன் அவர் தான் ஓட்டுறாரு. இந்த மாடை செலுத்துவார். அவர் பார்த்து எங்க மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுக்காரோ அங்க அந்த மாட்டு நின்றும். அதுபோல நமக்கு இந்த உயிர் எத்தனை காலம் வச்சிருக்காரோ 80 வயசு ஆயிடுச்சு, ஆயுள் முடிய போதா மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுத்துருவார். ஒரு இழு நமக்கு ஆயுள் அப்போ முடியும். நமக்குலாம் எத்தனை வயசு வச்சிருக்காருன்னு தெரியல, சிவபெருமானுக்கு தான் தெரியும். நான் நல்ல வழிபாடு பண்ணால் நமக்கு ஆயில நிறையா கூட்டி கொடுப்பாரு. நீங்கள் கவலையே கூட வேண்டாம். அவரோடு நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தினால் அன்பு செலுத்த நமக்கு ஆயிலை கூட்டி கொண்டே செய்வார். என்னென்னா எதுக்காக ஆயில் வேணும் அப்படின்னா அவரை வழிபாடு செய்வதற்கு நமக்கு ஆயில் வேணும். வழிபாடு பண்ணி மீண்டும் பிறவாமல் இருக்கிறது. அது பிறவாமல் இருக்கிறதுக்கு முதல்ல இப்போ வழிபாடு செய்யணுமே. அதுக்கு இந்த பிறவி வந்திருக்கோம்ல. இந்த பிறவி எடுப்பதன் நோக்கமே என்னென்னா வழிபாடு செய்வதற்கு தான் வந்திருக்கோம். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயும் மானிடத்தைந்தும் அரண்படிக்காக வந்தோம். இறைப்பணி செய்வதற்கு அந்த மானுட பிறவி. இது நல்லபடியாக பயன்படுத்த வேண்டாமா? பயன்படுத்தினா தான் நம்ம பிறவா நிலையை அடைய முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ இறைவனோட அன்பு செலுத்துவதற்காக அவனுக்கு பணி செய்வதற்காக நாம் வந்திருக்கோம். எந்த பிறவியும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மனித பிறவிக்கு மட்டுமே உண்டு. விலங்குகளுக்கெல்லாம் சொல்லலாம். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் அரண்படிக்காக வென்றோம். வானிடத்தவர் மண்மேல் அரண்தனை அச்சிப்பர்
ஊரிடத்து உடலும் பூமரி இதை ஒன்றும் உணரா. உலகத்தில் பிரதான ஜீவன் வந்து மனிதன் தான். மனித பிறவி தான். மற்ற பிறவிகளில் அந்த இது கிடையாது. ஏன் அப்படின்னா மானிட பிறவி அவ்வளோ உயர்ந்தது. அதுதான் அரிது அரிது மனிதராய் இடத்துல. ஏன் அப்படின்னா உயிரோட வகைகள் எத்தனை 84 லட்சம் வகைகள். உயிர்கள் எண்ணிலை உயிர்கள் அதனுடைய வகைகள் வந்து 84 லட்சம். இப்போ ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, இதெல்லாம் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா 9 லட்சம், 10 லட்சம், 14 லட்சம். தாவரங்களில் 14 லட்சம் வகைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது 10 தெரியும். எத்தனை செடி கொடிகள் உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சவங்க பார்ப்போம். நமக்கு என்னென்ன செடி தெரியும்? நந்தியாவட்டப்பூ தெரியும், வேப்ப மரம் தெரியும். நமக்கு இந்த நிலத்தில் வாழக்கூடிய இது என்ன தெரியும்? தாவர செடி கொடிகள் ஒரு 20 தெரியும்னு வச்சுக்கோங்க. இது என்ன தங்கரளி பூ சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க, செவ்வல்லி சொல்லுவீங்க. ஒரு நம்ம அறிவு கொண்டு ஒரு 20 தெரியும், அவ்வளோதான். ஆனால் அதில் 14 லட்சம் வகைகள் இருக்கு தாவரங்களில் மட்டும். ஆனால் இதில் இந்த 84 லட்சத்தை ஒரு அண்டாவில் குழுக்கள் மாதிரி குலுக்கி போடுங்க. போட்டு நான் நினச்ச நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களால் எடுக்க முடியுமா? எனக்கு 4446 தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தால் எடுக்க முடியுமா? அப்படி வந்து இந்த மனித பிரிவு எப்படி நம்ம நினச்சி எடுத்து ஒரு சீட் எடுக்கிறோமோ அது போல வந்தது இந்த மானிட பிறவி. அப்போ இந்த மானிட பிறவியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? கிடைத்தற்கரிய பொருள் நமக்கு கிடைச்சிது. அந்த கிடைத்தற்கரிய அந்த பொருளை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும். ஏகனாகி நிற்றல் இறைபணி நிற்றல். ஏகனாகி நிற்றல் என்பது என்ன அப்படின்னா எனக்குன்னு ஒரு அறிவு இல்லை என்று நினைப்பது ஏகனாகி நிற்றல். இறைப்பணி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு செயல் இல்லை என்று இருப்பது இறைப்பணி நிற்றல். உண்மையான இறைப்பணி நிற்றல்னா என்ன அர்த்தம்? உலகார பணி செஞ்சால் மட்டும் போதாது. அது செய்யும் போது என்னது? பெருமானே இது அடியனுடைய செயல் அல்ல என்று செய்வதுதான் உண்மையான செயல். நாம் நூலில் படிக்கிறோம், திருமுறைகள்லாம் பாடுறோம். இதெல்லாம் நம்ம அறிவை கொண்டு நாம் பாடலன்னு நினைக்கணும். இறைவா நீ தான் என்னுள் இருந்து பாட வைக்கின்றாய், நீ தான் என்னுள் இருந்து சொல்ல வைக்கின்றாய் என்று எண்ணுவது தான் ஏகனாகி நிற்றல். இறைவன் பணி நிற்றல் என்பது எல்லாம் அவன் செயல் என்று நினைப்பது இறைப்பணி. புரிஞ்சிச்சா? ஏகனாகி நிற்றல் என்பது என்ன? இறைப்பணி நிற்றல் என்பது என்ன? ஏகனாகி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு அறிவு இல்லை என்று நினைப்பது. இறைப்பணி நிற்றல் என்பது எனக்கு என்று ஒரு செயல் இல்லை என்று நினைப்பது இறைப்பணி. இதுதான் சரி. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருவாய் மலராய். இப்போ முதல்ல உருனா என்னன்னு பார்த்துட்டோம், அருணா என்னன்னு பார்த்துட்டோம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய். இருக்கிறவர்களுக்கு இருக்காரு, இல்லாதவர்களுக்கு எப்பயுமே சாமி இல்லை. அப்போ எப்போ சாமி ஒரு மூக்கனாங்கரை பிடிச்சி இருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் என்ன செய்வோம்? ஐயா வெளியூரையா, ஐயா வெளியூரா அப்போ அதுக்காங்களா? ஐயா சரி. அப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்காரு, இல்லாதவங்களுக்கு எப்பயுமே உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய். மறுவாய் மலராய் வாசனம் உள்ள பொருட்களாகவும் அந்த வாசனத்தில் உள்ள பூவில் உள்ள வாசமாகவும் இறைவன் இருக்கிறார். பூவிலில் நாற்றமாய் போலுடன் எம்மிரை என்று கூட திருமணம் நிறையா சொல்லுவாங்க. பூ இருக்கு, அதில் நாற்றம் எப்படி வரும்? வருது. அந்த நாற்றமாக யார் இருக்கா அப்படின்னா இறைவன் தான் இருக்காங்க. அது சுவையா யார் இருக்கா அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு பொருளிலிருந்து சுவை வராது. ஈராய் முதல் ஒன்றாய் இருப்பேன் நான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழவசையோ எட்டு திசை தானாய் வேறாயுடன் ஆனானிடம் விளிமிலே என்று கூட ஞான சம்பந்த பெருமான் அறு சுவையாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் எல்லாம் இருந்து தானாக இருந்து ஒவ்வொரு பொருளிலும் இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இந்த உயிர்களை சிவபெருமான் கருணையோடு இயக்குகின்றார். அவர் கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் இங்கே என்ன செய்ய முடியாது, இங்கே வந்து வாழ முடியாது. அந்த கருணை இருக்க போய் தான் ஏதோ மனித பிறகு எடுத்து என்ன செய்யணும். அதுவும் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு வந்துருக்கோம் பாருங்க, அதுதான் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம். மற்ற கோயிலுக்கெல்லாம் இல்லாமல் சிவன் கோயிலுக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய உயர்வு. ஏன்னா நாடும் நகரும் நட்பு கோயிலும் தேடி திரிந்து கடைசி எங்கே வரணும்? சிவபெருமான்ட்ட தான் வரணும். சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிவின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து. அடுத்து நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அந்த தெய்வத்துக்குள்ளேருந்து யார் அருள் செய்வா அப்படின்னா சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும். சிவபெருமான் ஒருத்தர் தான் எங்கேயும் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. மற்ற எல்லா தெய்வமுமே பிறந்து பிறந்து இறந்தவங்க. அதனால் சிவபெருமான் ஒருவரே முழுவதற்கும். கடவுள்னா எத்தனை? 1000 10,000 சொல்லுவீங்க. கடவுள்னா எத்தனை சொல்லுவீங்க? ஒருவன். ஒருவன் என்னும் எல்லாரும் போய் பாட்டு பிடிச்சாங்க. எங்கே போய் பாடினாங்க? சிவன் கோயிலில் தான் போய் பாட்டு பாடினாங்க. அதனால தான் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும்
இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த கடவுளுக்கு பேர் என்னன்னு சொன்னாரு? சிவன் அப்படின்னு. தென்னாடுடைய சிவன் அந்த கடவுளுக்கு பேர் சொல்றாரா? சிவபெருமான் சொல்லிட்டாரு. சிவபெருமானே நிறைய பாடல்களே சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு வன்னிய சிவன் யான் ஒளிதரு மாற்றம் பருவப்பொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையும் உரிமையும் உதவிய ஒளிதிகள்ங்கிறாருல. சிவபெருமானே கடிதம் போது வன்னிய சிவன் யான் தான் எழுதுறாரு. சிவபெருமானே பாட்டை பாடி பார்த்துருக்கீங்களா? சிவபெருமான் எழுதுற பாட்டை பாட்டுனீங்கன்னா தெரியும். வேற எந்த தெய்வமும் வந்து பூலத்தில் வந்து பாட்டு எழுதுனது கிடையாது. சிவபெருமான் தான் வந்து எழுதியிருக்காரு. அவர் எந்த பக்தருக்காக சிவபெருமான் வந்து இறங்கி அருள் செஞ்சதாக கிடையவே கிடையாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. பக்தருக்காக வந்து பாடல் எழுதி கொடுத்துருக்காரு. பானபத்திர புலவர் எழுதி கொடுத்துருக்காரு. தருவி புலவருக்கு கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காலம் செப்பாது கண்டது மொழியுமோ பயிலியது எளிய நட்பின் மயிரிய செரியர் அறிவை பூந்தலின் அறிவும் உழவோ நீ அறியும் பூன்னு சிவபெருமான் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு விறகு வெட்டியாருக்கு சாமி எழுதி கொடுத்துருக்காரு பாட்டு. நம்மளாம் என்ன எழுதுவோம்? நம்ம ஒரு கடிதம் வச்சுக்கோம். நம்மளுடைய நம்ம பட்டத்தை தான் போடுவோம். போடுறா சித்தாந்த ரத்தம் சரவணன் எழுதி கொண்ட மடல். நம்ம பின்னாடி பேருக்கு பின்னாடி என்ன எல்லா பட்டமும் போடணும்னு நினைப்போமா? எம்ஏ பிஏ பிஹெச்டி என்னென்ன பட்டம் இருக்கோ போடணும்னு நினைப்போம். ஆனால் அண்ட சராசரங்களை எல்லாம் காத்து ரசிக்கின்ற சிவபெருமான் எப்படி எழுதுறாரு கடிதம்? அடியாருக்கு எளியன். சாமி எப்படி கடிதம் எழுதுறா பார்த்தீங்களா? அடியாருக்கு எளியன் சிற்றம்பளவன் அப்படின்னு எழுதுறாரு. அப்பேற்பட்ட கடவுள் எல்லா உயிர்களையும் இயக்குகின்ற இறைவன் எப்படி எழுதுறாரு? அடியாருக்கு எளியன் எழுதுறாரு. நம்மளாம் இம்மாத்திரம் சொல்லுங்க. அப்படி சாமி இல்லாதது எளிமைக்கும் எளிமையாக இருக்கும். அவர் தான். அதனால தான் அவர் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். அவர் நம்மளை மாதிரி எல்லாம் யானே செய்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்வாரா? அவர் சொல்ல மாட்டார். அப்படின்னு அவர் கடவுளே கிடையாது. அதனால தான் சாமி அடியாருக்கு எளிய சம்பளம். சரி, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் எல்லா பொருள்களிலும் வாசமாகவும் மலர்களில் உள்ள வாசமாகவும் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். மணி என்ன மணி? ரத்தன மணிகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மணியாகவும் அந்த மணியினுடைய ஒளியாகவும் இறைவன் இருந்து இயக்குகின்றார். நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பல இடத்துல பார்த்தீங்கன்னா மாணிக்காசர் பெருமானுக்கு மாணிக்க கல்லை கொடுத்தாரு சாமி. அவர் எனக்கு குதிரை வாங்க வந்தார். எல்லா பொருளும் என்ன செஞ்சார்? 3 பகுதியாக பிரித்தார். ஒன்று வறியவர்களுக்கும், மற்றொன்று ஒரு தலைமை அடியாரை கூட்டு ஒரு அடியாருக்கு ஒரு பங்கும், அடுத்து கோயில் கட்டுவதற்கு ஒரு பங்கும் 3 பங்காக செலவிட்டார். ஏற்கனவே நம்ம வாதவடிகள் புராணத்தில் பார்த்தோம். 3 பங்காக செலவிட்டார். எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ கையில் ஒன்றும் இல்லை. உடனே சாமி என்ன பண்ணார்? இந்த மாணிக்க கல்லை கொண்டு போ அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசர் பெருமான் கையில் அதை கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் தான் மனசனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ரைட்டு, அவர் கண்டிப்பாக குதிரை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வருவதற்காக தான் சிவபெருமான் என்ன பண்ணார்? ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று அரசனிடம் கூறு என்று சொல்லி ஒரு மாணிக்க கல்லை கொடுத்தார். அது இந்த மாதிரி அது மாதிரி மாணிக்க வியாபாரியாகவே திருவிளையாடல் புராணத்தில் வர்றாரு சாமி. இப்படி எல்லா மாணிக்க ரத்தினங்களாகவும் ரத்தினத்தினுடைய மணியாகவும் அரியினுடைய ஒளியாகவும், மணியில் ஒளி வரலன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கல்லுன்னு சொல்லுவோமா? நவரத்தினங்கள்னு சொல்லுவோமா? அப்போ அதுக்கு ஒளி வந்தால் தானே என்னென்ன கல்லுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ நவரத்தினங்கள் நம்ம சொல்கிறோம். நவரத்தினங்களிலும் அதுக்குரிய ஒளி வரவில்லை என்று சொன்னால் நாம் அந்த மணியாகவே நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதுபோல் சுவாமி எல்லா மணியாகவும் மணியின் ஒளியாகவும் இருந்து இயக்குகிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே. கருவாயில எல்லா உயிருக்கும் உயிராக சாமி பிடிக்காரன் எல்லா பொருட்களையும் கலந்திருக்கிறார். அதான் கருவாய். அவர் கலக்கணும் எந்த பொருளும் எங்க, அதான் கருவாய். உயிரைனா எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கின்றார். இப்போ நம்ம உடம்புக்குள்ள சிவபெருமான் உயிருக்கு உயிராக இருக்காரா இல்லையா? இருக்காரு. இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? இப்படி சஞ்சரிக்க முடியாது. எப்போ இல்லைப்பா நான் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன், வெளியே போறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம உள்ள இருக்கிற சிவம் வெளியே போயிடுச்சா நீங்கள் சமமாயிரும். நம்ம இது உடல் மட்டும்தான் இருக்கும், உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜவமாயிரும். அப்படி சாமி உயிருக்கு உயிராகவும் கருவாய் உயிராய் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து கருவாய் உயிராய் கதியாய் கொஞ்சம் தான் சரி. கருவாய் உயிராய் கதியாய். கருவாய் உயிராய் கதியாய். கதினா வீடு பெற்றை அடையக்கூடிய நெறியாகவும், கதியாய் விதியாய். விதியாய் என்றால் அந்த வீடு பெற்றை கொடுப்பவராகவும் சிவபெருமான் முருகப்பெருமான் இங்கே திகழ்கின்றார் என்று சொன்னார்.
கதி என்பது என்ன? வீடு பெற்றை அடிக்கக்கூடிய நற்கதி, நல்ல வழி, நன்னெறி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நன்னெறி. இப்போ இறைவனுக்கு சிவகதி அந்த இப்போ வீடு பெற்ற இப்போ எந்த பண்ணுறது நன்னெறியாவது நமச்சிவாய்வு அப்படிங்கிறப்பல அந்த நெறியாகவும் சிவபெருமான் இருக்கின்றார். அந்த நெறியை நமக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு நன்னெறி என்பது என்ன? சைவத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது தான் நமக்கு நன்னெறி. அந்த நெறியில் போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வீடு பெற்றை அடைய முடியும். அப்போ அந்த நெறியை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த நெறியும் சொல்லி சாமி நினைக்கிறாரு, மோட்சத்தையும் அடைக்கின்றார். அதுதான் கருணைமா கருணை. மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய். குரு என்பது ரொம்ப முக்கியமானது. குரு வந்து என்ன செய்யணும்? அஞ்ஞானத்தை நீக்குகின்றவர் குரு என்பது. குரு எப்படி இருக்கணும்? குரு என்பது கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குவர், இருளை நீக்குவர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலை என்கின்ற இருளை நீக்குபவர் குருநாதர். புரியுச்சா? குருனா எப்படி இருக்கணும்? அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியவராக இருக்கணும். இப்போ எத்தனையோ பேர் குருநாதன் சொல்லி யார் யார்ட்டையோ போய் என்ன செய்கிறாங்க? குருவும் சேர்ந்து கூட்டாட்டம் ஆடி குறி விழுந்த வாரியம்னு யார் சொல்கிறா? நம்ம திருமண தேவன் என்ன சொல்கிறார்? சரியான குரு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த மாணவனுடைய நிலை என்னதாக மாறும்? திடீர்னு ஒரு வாட்டி யோகம் அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு சரிகிரியை சொல்லி கொடுக்காம திடீர்னு யோகத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரியை தொண்டு செய்யாமல் கிரியை தொண்டு செய்யாமல் நீ யோகத்தை மட்டும் செய்யணும் ஒரு குருநாதர் சொன்னாருன்னா அது சரியாகுமா? இவன் இந்த மாணவனும் டக்குன்னு யோக நிலைக்கு போகிறேன்னு சொல்லி எங்கேயாவது போய் முட்டி மோதி கடைசி என்ன ஆகும்? யோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி வேறு நிலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குருநாதர் சரியான குருநாதரா கிடையாது. அப்போ குருநாதர் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, சைவத்தில் சொல்லப்பட்ட சரியை என்பது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, யோகம் என்பது மனதால் நினைக்கக்கூடிய தொண்டு. இது மூன்றும் முற்று பெற்றால் கிடைப்பது ஞானம். இதுதான் நமக்கு வழிமுறைகள் நமக்கு ஞானிகள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த 4 வழி தான். ஒரு வீட்டுக்கு போகணுன்னா எத்தனை படி இருக்கும்? ஒரு 4 படி இருக்கும். அந்த 4 படியில் ஏறி போனால் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். அந்த படி போல உள்ளது தான் இந்த நன்னெறியாகிய சரியை கிரிய யோகம். இந்த 4 படியை தாண்டினா தான் நாம் முக்தி பெற்றை அடையும். முக்தி என்பது எப்படி இருக்கும்? அங்கே போனால் ரொம்ப சுகமாக இருக்குங்க, ரைட்டு. ரொம்ப இனிமையாக இருக்குங்க, ரைட்டு. அதை உணர்ந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்பத்தை வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றின் என்ற மறைபொருள் சொல்லில் ஊன் பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்பொருள். அவரவர்கள் உணர்ந்தால் தான் அதை உணரணும். தேனை அடிப்பு சாப்பிட்டு பார்த்து சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறது நினச்சிக்கோங்க. அவருக்கு புரியாது. தேனை சாப்பிடாங்க என்ன செய்வாங்க? அப்படியா, சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய சுவைத்து. அதுபோல் சாப்பிட்டீங்களா? சரி சரி வாங்க சார். அதுபோல் சார் அதுபோல் நமக்கு சரிகிரி யோகம் ஞானம் என்கின்ற படிகள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அந்த நன்னெறியாகவும் வீடு பெற்றை அழிக்கக்கூடியவராகவும் முருகப்பெருமான் திகழ்கின்றார் என்று சொல்லி கடைசி குருவாய் வருவாய் அருள்வாய் குருநாதர் அப்படி நல்ல பாதையை காட்டுறது தான் குருநாதராக இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ கப்பல் இருக்கு, அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏறி உட்காடுறீங்க. நீங்கள் கரையை போய் அடையணும். அதுக்கு யார் தேவை? கப்பலுக்கு அந்த மாலுமி தேவை. இருந்தால் தான் அவர் கொண்டு போய் உங்களை என்ன செய்வார்? கரையை. அந்த மாலுமி போல பொருளாது புரிஞ்சு அவங்களுக்கு. அந்த கரை தான் முக்தி கரையாகி சிவபெருமானுடைய திருவடி. இப்போ இங்கே நீங்கள் உட்காந்துட்டீங்க, கப்பலில் உட்காந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு குருநாதர் வழியை காட்டணும். காட்டி அவர் கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? முக்தி கரையை சேர்க்கணும். அந்த மாலுமி தான். அவர் இல்லாமல் எதுவுமே அதெல்லாம் நம்ம சைவத்தில் 3 அருள் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்லும்போதே சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இந்த கந்தபுராணத்தை சொல்வதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளதுன்னு சொல்கிறோமா? மற்ற எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியல. அடியனுக்கு சுவாமி உணர்த்துறது இப்படி தான். குருநாதர் திருவருள் சுவாமி, குருவருள் குருநாதர், அடியார்கள் எல்லா அடியார்களும் மக்களுடைய அருள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி தொடர்ந்து நம்ம நாடு கந்தபுராணத்தை பேசிக்கிட்டே இருக்க முடியும். சரி, அப்படி குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. புகன் என்பது அவன் எழுதிய கோயில் என்றும் வீட்டிருப்பவன் என்பதால் அவனை புகன் என்று
முருகப்பெருமானுடைய சிறந்த நாமம் உண்டு. குகாயனமன் ஒரு நாமோட ஒரு மந்திரம் கூட உண்டு. குகன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இறுதி குகில் எப்பயும் அவனை தியானித்தால் கண்டிப்பாக அவன் குகனாக இருந்து என்ன செய்வார்? முருகப்பெருமான் அருள் செய்வார் என்று சொல்லி இந்த பாடலில் அருமையாக கூறுகின்றார். யார்? நமது அன்னையினர். சரி, இப்போ நம்ம புராணத்துக்கு போனால் அசுரர் யாகப்படணும். இந்த யாகப்படத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே தாய் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்க, நீங்கள் யாகம் செய்யுங்கள் என்று பிள்ளைகள் எல்லாம் சூரபத்மனையும் சிங்கமுகாசுரனையும் தாராசுரனையும் போய் தாயின் ஆணைப்படி தீய செய்யப்படுகின்ற வேலையை செய்யுமாறு என்று எண்ணி விரைந்து சென்ற சூரபத்மன் தம்பியனின் முகங்களை நோக்கி இதை கேளுங்கள் என்று சொன்னார். வலிமிக்க அந்த வேள்வியை செய்வதற்கு வடக்கு திக்கு நோக்கி செல்லும் போது நிறைந்த படையின் பின் அணியிலும் முன்னணியிலும் காவலாய் செல்லுங்கள் என்று அணைத்தார். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் உருவலை வழி நடத்தி போனால் தான் இந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியும் என்று தன் தாயாகிய மாயை சொல்கிறா. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, தம்பி இருவரும் நன்றி என்று கை கூப்பினர். தம்பிரான தாரகன் படையின் பின்னணியிலும், தாரகன் வந்து பின்னணியில் செல்றாரு, சிங்கமாசுரன் முன்னணியில் செல்றாரு, நடுவில் வந்து யார் போகிறா? சூரபத்மன் போகிறார். இப்படி எல்லா பேரும் என்ன செய்கிறாங்க, அசுரப்படை வெள்ளம் பூமியில் செல்லும். அவரோடு சேர்ந்து எத்தனை அசுரப்படைகள் இருக்கு, எத்தனை பேர் பிறந்தாங்க, அத்தனை அசுரப்படைகளும் இங்கே பூலத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் நிலைமை? புழுதி கிளம்பும். அது மாதிரி பூமியில் செல்லவும் பூமாதேவி அதை சுமக்க மாட்டாது வருத்தம் அடைந்தாராம். பாவியா இப்படி பண்ணுறீங்களா? பூமாதேவி நடுகிறாளாம். அத்தனை அசுரர்களும் அப்படி படையெடுத்து போகிறாங்க வருத்தம். அப்போது அட்டமா நாகங்களும் அவற்றில் தலைவராக விளங்கக்கூடிய ஆதிசேடரும் வருகிறான். ஆதிசேடரும் கூட என்ன செய்கிறாராம், வருகிறான். என்னால் முடியல, இந்தளவுக்கு சுமை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஆதிசேடரும் வருகிறான். 8 குல மலைகளும் 8 திக்கு யானைகளும் மேருமலையும் நடுக்கம் கொண்ட அவங்க வர்ற அந்த அசுர படைகளை பார்த்ததும் எல்லாமே மலைகள் மேகங்கள் எல்லாமே நடுங்கினோம். அப்பொழுது எழுந்த புழுதி கூட்டம் 4 உலத்தை அளாவி அப்போது அப்பால் என்ற வானத்தில் போதல் அசுரப்படை வெள்ளம் அளவிட இயலாத தொகை கொண்டதனால் தாங்க மாட்டேன் என்று மேக நிறத்துடைய திருமாலுக்கு சொல்ல பூமாதேவி செல்வது போல் விளங்கியது. எப்படி இருந்துன்னா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி திருமாட்ட சொல்கிறது போல இருந்துச்சா. இவங்க வர்ற அந்த கூட்டம் வந்து அவ்வளவு புழுதியை கிளப்பிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது மனத்தின்மை கொண்ட அசுரப்படையின் வீர கடல் ஒலிக்கு முன் ஆழமான கடல் எது ஒலிக்குமோ என்று பெரும் சினம் கொண்டார் போல் அளவற்ற அசுரர்களால் தேரப்பட்ட துகள் எழுந்து சென்று கடலின் வாயை அடைந்தது. அவங்க போகும்போது எழுந்துகின்ற புழுதி கடல்லையே போய் அடைச்சிச்சான். அந்த அளவுக்கு புழுதி கிளம்பிடுது. அப்போ எத்தனை அசுரர்கள் இருந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க. தேவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர், அதை விட அதை காட்டிலும் அதிகமாக யார் இருக்கா? அசுரர்கள் இருக்காங்க. இப்போ யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தானே வெல்லுவாங்க. படை கம்மியாக இருக்குதுன்னா வெல்லுவாங்களா? ஆனாலும் அங்கே யாரும் துணையாக இருக்கார் அப்படின்னா முருகப்பெருமான் ஒருவரே அவர்களுக்கு யாருக்கு? தேவர்களுக்கு. அதனால தான் முருகப்பெருமானை தேவசேனாதிபதி என்று நாம கற்றுக்கணும். சரி, அப்படி அசுரர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் வன்மை கொண்ட அசுரப்படையின் ஆரவாரமும் புழுதியும் முறையாக வருதலும் தேவர்கள் அஞ்சி நடுங்கியும் தலைவரான 4 பேர் இறந்தாரோ. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த நடுக்கத்தில் ஒரு பிரம்மதம் இறந்து போயிட்டாரோ, அதுக்கு 4 பேர் இறந்தாரோ என்று வெள்ளம் வானம் வரை பெருகி வருகிறதாம். அந்த புழுதி என்னதா இறந்து போயிட்டா புழுதி இது நெருப்பு வைப்பாங்கல்ல, அது புகையா மேலே 4 பேர் இறந்தாரோ அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சான். அப்படி எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அசுரப்படை 10,000 யோசனை என்னும் அளவு அகலமாக எல்லா திக்குகளும் தேவலோகத்திலும் ஒளிந்த பூலோகத்திலும் ஆகி பறந்து ஒன்றாய் சேர்ந்து நடந்தன. அப்படி நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அசுரர்களின் பேர் ஒளி பரவ யமன் வலிமை குறைந்தான், நிறுதி வருந்தி இழைத்தான், ஆதரவற்ற வருணனும் வாயுவும் தளர்ந்தனன், குபேரன் வாட்டம் கொண்டான், ஈசானும் அறிவு மயங்கினான். இந்த அட்டத்திக்கு பாடல் இருக்காங்க. ஒவ்வொரு திசைக்கும் யார் இருப்பான்? அட்டத்திக்கு பாடல் இருப்பாங்க. கிழக்க நோக்கி யார் இருப்பான்? இந்திரன். கிழக்க தான் இந்திர தேவன், அக்னி தேவன், மூலையில் வந்து அக்னி தேவன், இந்த சைடு யமதேவன், அப்புறம் நிறுத்தி தேவன், அப்புறம் வருணதேவன், அப்புறம் வாயுதேவன், அப்புறம் குபேர தேவன், ஈசான். இந்த ஈசான் வந்து யாரும் கிடையாது, சிவபெருமான் கிடையாது. நல்லா தெரியும். அட்டத்திற்கு பாடல்கள் உள்ள ஈசான் வந்து சிவபெருமான் கிடையாது. அது மாதிரி அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரர் வந்து சிவபெருமான் கிடையாது. மும்மூர்த்திகளாக வச்சு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் இருக்காங்க, அது சிவபெருமான் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நிறைய பேர் மும்மூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி தானே சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளும் அதான் சொல்லுவாங்க. மும்மூர்த்திகளில் சிவபெருமான் வரமாட்டார். ஏன்னா அவர் எல்லா தொழிலுமே செய்வார். சிவபெருமான் வந்து அது மாணிக்க சுப்பிரமணியே சொல்கிறாரு பாட்டில், முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரடியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழும் தருளிய பரணே செந்தலல் போரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் யாரமுதே பண்ணி கொழுந்தருளாயே. யார் வர்றா? மூவரும் அருகிலர் யாவும் அறியார். இந்த மூவராலையும் அறிய முடியாது. யார்? பிரம்மா விஷ்ணு புத்திரராலையும் அறிய முடியாதவர் சிவபெருமான். அதனால் மும்மூர்த்திகள் லிஸ்ட்டில் சிவபெருமான் வரமாட்டார். சரி, ஐந்தல் செய்யக்கூடியதையாவது எதாவது பார்த்தா அதுலேயும் வரமாட்டார். படைத்தல் செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் செய்யக்கூடிய விஷ்ணு, அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரர், மறுத்தல் செய்யக்கூடியவர் மகேஸ்வரன், அருள் தொழில் செய்யக்கூடியவர் சதாசிவமூர்த்தி. இப்போ 5 தொழிலையும் சிவபெருமான் வரமாட்டார். ஆனால் அவர்களுக்குள் இருந்து அதிர்த்து நின்று சிவபெருமான் இயக்குவார். அவர் இயக்கலைன்னா இவங்க 5 பேராலையும் அவர் உள்ளிருந்து சுத்த சிவமாகிய சிவபெருமான் இருந்து அறிவிச்சார். அது அவருக்குள்ள மட்டுமா இருக்கிறாரு, எல்லா உயிர்க்குள்ளேயும் இருந்து. சரி, அப்படி அட்டத்துக்கு பாடல்களும் இந்திரன், அக்னிதேவன், யமதேவன், நிருதேவன், வர்ணதேவன், வாயுதேவன், குபேரதேவன், ஈசானதேவன் எல்லாத்துக்கும் எல்லாருமே அறிவு மயங்கி என்ன செய்கிறாங்களாம்? வருந்தினார்கள். இவர்களுடைய அசுர படைகளை பார்த்து வருந்தினார். அசுரப்படையின் முன் அணியில் நிறைந்த தீயும் அஞ்சத்தக்க சிரத்தையுடைய சிங்கமுகன் சென்றான். பின்னடியில் தாரகாசுரன் போனான். சூரபத்மன் என்று சொல்லப்படுகின்ற கொடியவன் சிறந்த அன்பு பாராட்டி படையில் நடுங்கி சென்றான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அச்சமயத்தில் அசுரர்கள் வணங்கப்படுகின்ற குருவான சுக்கராச்சாரியர் குளிர்ந்த முத்துக்களால் ஏற்றப்பட்ட விமானத்தில் ஏறி வலிய அசுரப்படை என்ற கடலை பார்த்தார். அப்படி எப்பயுமே சுக்கராச்சாரியர் எப்படி போவார்? தரையை கடந்து போக மாட்டான். அப்படி வானலாவே தான் போகிறான் எப்பயுமே. அப்படி போகும்போது இந்த அசுரப்படை போது அப்படி கீழே உலகத்துக்கு இறங்கி வந்தாரான். அது கடல் போல போய்கிட்டு இருக்கான் அந்த அசுரப்படை. கடலே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்த்தா இவ்வளோ அளவுதான் நம்மளால் என்ன முடியாது. நம்ம ஒரு அறிவுக்கு எட்டு அளவுக்கு தான் பார்க்க முடியாது. அதுக்கு மேலே நமக்கு தெரியாது கடல். அதுபோல் அசுரப்படை அந்த அளவுக்கு இருக்கான் கடல் போல். அதை பார்த்ததும் இவர் என்ன செஞ்சிட்டாரு, மேலேருந்து கீழே இறங்கி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பேரும் ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வானலாவே தான் போவாங்க. நம்ம சந்தானபுரவர்கள் இருக்காங்க, கைலாயத்துலேருந்து அவங்க வருவாங்க. யாருன்னா நந்தி பெருமானிடமிருந்து உபதேசம் வாங்கிய ஜனத்குமார முனிவரிடமிருந்து உபதேசம் வாங்கியவர் சத்தியஞானதர்சியிடமிருந்து உபதேசம் வாங்கியவர் பரஞ்சோதி முனிவர். அவர் பார்த்திங்கன்னா அப்படி வானலாக இப்படி போய்கிட்டு இருப்பார். போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திருவெண்ணைநல்லூர் வரும். அந்த வெண்ணைநல்லூர் வந்ததுக்கப்புறம் அவரால் ஒரு எல்லைக்கு மேலே அவரால் போக முடியாது, தடுத்து நின்றுட்டு இருக்கும். ஏன் போக முடியல அப்படின்னா உடனே சிவபெருமான் அசிரீதி வாக்காக அந்த கீழே ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருக்கின்றது, அந்த குழந்தைக்கு போய் உபதேசம் செய்து விட்டு வா அப்படின்னு சிவபெருமான் அவருக்கு அது அசிரீதி வாக்காக சிவபெருமான் சொன்னார். உடனே ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாதா, உடனே அப்படி கீழே இறங்குவார். பார்த்தா தேர் ஓட்டி விளையாண்டுக்கிட்டு 2 வயசு குழந்தை. யார்? மெய்கண்டா. அவருக்கு தீட்சானமாகிய தன்னுடைய குருநாதர் பேர் என்ன பேர்? இந்த பரஞ்சோதியினுடைய குருநாதர் பேர் சத்தியஞான தர்சிகள். சத்தியம் என்றால் உண்மை, அதாவது மெய் அப்படின்னு இவருக்கு பாரு. மெய் கண்டார். சத்திய ஞானம், ஞானம்னா அதை கண்டவர், தன்னை உணர்ந்தவர்களுக்கு பேர் ஞானி என்று பேர். அதே போல் தன்னுடைய குருநாதரை நினைவுபடுத்தி இவருக்கு மெய்கண்டார் என்ற தீட்சாநாமம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்வேதன பெருமாள் என்று பெயர். மெய்கண்டாருடைய பேர் என்ன பேர்? ஸ்வேதன. சரி, சண்டீச நாயனாருடைய பேர் என்ன பேர்? ஞாபகம் ஒரு மாதிரி தெரியுதுங்க. ஆனால் அதில் வந்து பாருங்க, இங்கே வந்துருச்சு, வெளியில் வர மாட்டேங்க. விசாரசன் தான் இப்போ சண்டீசன். அவர் காலத்தில் ஒரு வந்துருப்பார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சண்டீசர் இருப்பார், அவர் வேறு. இவர் இப்போ இருக்கிற சண்டீசர் பேர் விசாரசன் தான் இப்போ சண்டீச நாயனாராக இருக்கிறது. இப்படி எத்தனையோ யுகங்கள்லாம் வந்து எப்பயுமே சிவன் கோயிலில் வந்து சண்டீச நாயனார் இருப்பார். அது சண்டி என்பது ஒரு பதம்.
கணக்காளராக இருக்கக்கூடிய பங்கு. அதை வந்து சிவபெருமான் அவருக்கு அதை வழங்கி. நம்ம கணக்கெல்லாம் யார் எழுதுவா? இப்போ நீங்கள் வந்து சொப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த லிஸ்ட்டை யார் எழுதுவா? சண்டீஸ்வரன் எழுதுவார். சித்திரகுப்தர் எழுத மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவன் கோயிலுக்கு வந்தாச்சுன்னா யார் கணக்கு எழுதுவா? சண்டீஸ்வரன். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு கணக்கு எழுதுவார், சிவபெருமான் ஒரு கணக்கு எழுதுவார். அவர் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அழுது தொழுது தூய்மலர் தூவி துதித்து நின்றாரு. இந்த பூ கட்டுறாங்கல்ல, அதை சிவபெருமான் கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பான். யாரெல்லாம் பூ கட்டுறாங்களோ அது சாமிக்கு அப்படியே உள்ள அப்படி கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பான். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரு, அழுது காமுற்று அரற்றுகின்றாரு. அப்படியே பெருமானே அடியனுக்கு கூட இப்படி ஒரு கருணை செஞ்சியே அப்படின்னு எண்ணி 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 தன்னுடைய இனிமையும் இறைவனுடைய பெருமையும் எண்ணி அழுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர்களையும் சிவபெருமான் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையான உயிர் பக்தியோடு வழிபாடு செய்கின்றதை சிவபெருமான் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். இது உண்மையிலே அழுகுதா இல்லை அது கஷ்டத்தை நினைச்சு அழுகுதா அப்படின்னு சிவபெருமான் பார்ப்பாரு. இது தேருமா தேராதா அப்படின்னு பார்ப்பாரு சாமி. நம்மளெல்லாம் எப்படி இந்த உயிர் தேறின்னு நம்ம சாமி எங்கே கொண்டு வந்திருக்காரு? இங்கே கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே வரைய முடியாது. அதனால தான் எப்படி இந்த உயிரை கடை தேத்திர வேண்டியதா அப்படின்னு சிவபெருமான் எழுதிக்கிட்டே இருக்காரு கணக்கு. சொற்பொழி கேட்டிருக்கு இந்த உயிர் எழுதுற போடுற மாதிரி ஒரு 100க்கு 100 அப்படின்னு சொல்லி சாமி கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கு. சிவம் சம்பந்தமாக எப்பொழுதெல்லாம் இருக்கின்றீங்களோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு மார்க் எத்தனை மார்க்கு? 100 மார்க். ஏன்னா உங்களுக்கு சிந்தை எங்கே போகாது? உலகாயத்து பக்கம் போகாது. உலகாயத்து பக்கம் போனால் தானே மார்க் கம்மியாகும். நம்ம சிந்தனை கூட எங்கே வந்துடுச்சுல பிறகு என்ன சரி. அப்படி இந்த மூவருக்கு உள்ள சாமி என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். அப்போ சுக்கராச்சாரியர் என்ன செய்யறாரு? அப்படி வானலாக வந்தார். இந்த அசுரப்படைகளை பார்த்ததும் அப்படி கீழே இறங்கினார். இறங்கினதும் என்னை பார்த்தாரு, எல்லா அசுரர்களையும் பார்த்தாரு. இவருடைய பெரு வன்மையின் ஆட்சி இப்போது பார்த்தேன் என்று சொல்லி அசுரர்களை பார்த்தறிந்த மாத்திரத்தில் இவர்கள் ஆனந்த குளிர்ந்த தேன் பொறிந்த மலராலான மாலைகளுடைய சிவபெருமான் அருள் போலும் தங்களை எதிர்த்த வகைகளின் உடலையும் உயிரையும் ஒரு சேர உண்ணக்கூடிய கொடியவரான இவர்களுக்கு இந்திரனுடன் திருமாலுடனும் மற்ற தேவர்களுடனும் போரிட்டு செல்தல் ஒரு பெரும் செய்யணும். இப்போ இவங்களுக்கு சிவபெருமான் திருவருள் கூட்டு வைக்க போகுது. ஏன்னா சிவபெருமான் நோக்கி தான் இவங்க என்ன செய்ய போகிறாங்க? தவம் ஏற்ற போகிறாங்க. வேறு தெய்வத்தெல்லாம் நினச்சி தவம் இல்லை, யாரும் நினச்சி தவம் செய்ய போகிறாங்க? சிவபெருமான். அதனால் இவங்களுக்கு எல்லாருமே துணை செய்வார்கள் என்று சுக்கராச்சாரியர் சொல்கிறார். யமனை வென்ற வலிமையுடைய இறைவனான சிவபெருமானிடத்து மட்டும் ஒரு குறையும் வேண்டிடும். மற்ற தேவர்களுக்கும் மானிடரும் முதலான மற்றவருக்கும் ஒவ்வொரு குறை உண்டு, அதை எல்லாரும் உணர்வர். இப்போ நல்லா கடுப்புங்க. ஏன் இந்த அசுரர்கள் சிவபெருமானை முடிவு பண்ணாங்க அப்படின்னா, சிவபெருமான் ஒருவருக்கு தான் மற்ற தெய்வம் போல எந்த குறையும் கிடையாது, மற்றவர்களுக்கெல்லாம் குறை உண்டு, சிவபெருமானுக்கு குறை இல்லை. சொல்கிறார், தண்டம் திரைய கடந்த தனியாற்றல் கொண்டு அவருக்கே குறை கண்டிலம் ஏனை அண்டத்தவர்க்கும். மற்றவர்களுக்கும் குறை உண்டு, சிவபெருமானுக்கு ஏனை குறைகள் எதுவுமே கிடையாது. ஏனை அண்டத்தவருக்கு இது எல்லாருக்குமே தெரிய விஷயம். எல்லா அண்டத்தவருக்கும் தெரியுது. அண்டத்தவருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு உண்ட தகவலை எவரும் உணர்வாரா அப்படி சொல்றாரு. கண்டத்திரைன்னு யாரு? கழுத்துல கண்டை யார் வச்சிருக்கா? சிவபெருமான் ஒருவர்தான் முழுவதற்கு பொருள், மற்ற எல்லாரும் பிறந்து இறந்தவர்கள். அதனால தான் சிவபெருமான் பாருங்க, அப்பயே அவங்களுக்கு அறிவு எப்படி வேலை செஞ்சு பார்த்தீங்களா? ஏன்னா அப்பா வேற சொல்லி கொடுத்துருக்காரு. காசி முன்னூறு என்ன சொல்லியிருக்காரு? எப்பா சிவபெருமான் தான்ப்பா முழுவதற்கு பொருள், நீங்கள் தவம் ஏற்ற வேண்டும் என்றால் சிவபெருமானத்தை தான் நோக்கி தவம் செய்யணும் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. தாயாக மாய் என்ன செய்கிறா? அவளும் சிவபெருமானத்தை சொல்கிறான். ஆனாலும் இவங்க என்ன செய்கிறாரு? உங்களுக்கு செல்வம் தான் பெருசுன்னு சொல்லி தாய் தவறான வழியை காட்டுகின்றார். அப்பா நல்ல வழியை சொல்கிறாரு, தாய் கெட்ட வழியை சொல்கிறாங்க. இப்போ தாய் வழியை இவங்க என்ன செய்ய போகிறாங்க? பின்பற்ற போகிறாங்க. ஆனாலும் சிவபெருமான் தான் முழுவதற்கு பொருள் என்று கற்று அறிந்து தேர்ந்திருக்கின்றார்கள். அதனால் சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்று. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்படி பலவற்றையும் சொல்லி அசுரர்களுக்கெல்லாம் தலைவராக வாழ்தலை பெற்ற சூரபத்மனின் முன்னே செல்லவும் உபச்சார வார்த்தை சொல்லவும் சிறந்த அறிவுடைய சுக்கராச்சாரியார் தீரது வெப்பத்தையும் அழிக்கவல்ல கடும் ஜனத்தையுடைய அசுரர்களுக்கு எதிரே சென்று அங்கு நிற்கவும் உபச்சாரம் சொல்லவும் இயலாது தன்னை சூழ்ந்த அசுரனுடன் அவன் என்னிடம் வசப்படுமாறு ஒரு மாய வித்தையை செய்வன் என்று மனத்தில் சுக்கராச்சாரியார் அவங்க முன்னாடி போய் இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு மாய வித்தையை காட்டி அவர்களுடன் பேச வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் விரும்பினார். இன்னும் பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க வெறித்தனமாக இருக்காங்க. எதுக்காக? சாமியை தவம் செய்ய போகிறேன் என்று உரைப்பாக இருக்காங்க. வஞ்சம் மிகுந்த அசுரர்களின் உள்ளம் என்ற
வலிய இரும்புகள் எவராலும் வேந்து சொல்லப்படும் மாயமான அக்னியால் உருகி இழக்கப்படுகின்ற அழுக்கும் நீங்கி சிறந்தன. சுக்கராச்சாரியர் மிகவும் உபாயம் செய்வதனால் பழையப்படுத்துள்ளது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுக்கராச்சாரியர் வந்து சூரபத்மனுக்கு முன் சென்று சுக்கராச்சாரியர் சிறப்பு பொருந்திய வாழ்த்து சொல்லலாம். நீ கவலைப்படாதீங்க, நல்லபடியாக தவம் ஏற்றுங்கள் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்றார். சுக்கராச்சாரியர் வாழ்த்து கூற அதை கேட்ட சூரபத்மன் சொல்றான், மேகத்தில் செய்கின்ற தலைவரான இந்திரன் இருக்கின்ற ஊரில் உள்ளவரோ, அதற்கு அப்பால் உள்ள உலகத்தில் உள்ளவரோ, பூலகத்தில் உள்ளவரோ, பாம்புகள் வாழ்கின்ற பாதாள உலகத்தில் உள்ளவரோ, எம் தலைவரை தாங்கள் யார், நீங்கள் வந்த காரணம் என்ன என்று இவரிடம் கேட்கிறார். சுக்கராச்சாரியர் யாருன்னே தெரியல. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சுக்கராச்சாரியார் தாய்க்கு தெரியும், இவங்களுக்கு தெரியல. அதனால தான் இவர் என்ன செய்யறாரு, வந்து பக்கத்தில் வர்றதுக்கு பயப்பட்டாரு. ரெண்டாவது வந்து துணிச்சு வந்து அவர்கிட்ட வந்து அசுரர்களாகிய சூரபத்மன் முன் வந்து இருந்ததும், நீங்கள் யார், நீங்கள் எந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்று யார் கேட்கா, நான் வந்து சூரபத்மன் கேட்குறேன். மேகத்தில் செல்கின்ற தலைவரான இந்திரன் இருக்கின்ற ஊரில் உள்ளவரா நீங்கள் சுக்கராச்சாரியர் பார்த்து கேட்குறேன். இல்லை அதற்கு அப்பால் உள்ள உலகத்தில் உள்ளவரா, இல்லை பூ உலகத்தில் உள்ளவரா, இல்லை பாம்புகள் வாழ்கின்ற பாதாள உலகத்தில் வாழ்பவரா. பாதாள உலகம் அப்போ எங்கே இருக்குது, கீழே இருக்குதுன்னு தெரியுது. அதுதான் கடைசி உலகம் எதுன்னா பாதாள உலகம். அதில் இதில் தராதல பாதாள, அது எத்தனையோ நிறைய சொல்கிறாங்க. அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாள, அப்படி 7 உலகம் கீழே இருக்குது. கடைசி இருப்பது தான் பாதாளம். அங்கே வந்து நாகலோகம் என்று பேர். அந்த நாகலோகத்தில் ஃபுல்லாக நாகமாக இருக்கும். அப்போ எப்பேற்பட்ட கொடிய பாவம் செய்தால் அவங்க அந்த பிறவியை போய் எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த நாகங்களாக இல்லை கிடக்காங்க பாருங்கள். பாதாள உலகத்தில் மீண்டே அவங்களால வர்றது ரொம்ப கஷ்டம். மேல் உலகத்துக்கு போனால் கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தேரலாம். ஆனால் கீழ் உலகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, தேர்றது ரொம்ப கஷ்டம். சிவபெருமான அருள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் பண்ணி மேலே வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேல் வருவது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சிவபெருமான் அவர்களுக்கு அருள் செய்வார். ஏன்னா அவர் கருணையமாக கடை. சிவபெருமான் அப்படி விட்டுருவாரா, நீ பாதாளத்தில் கடை, உனக்கு நீ செஞ்ச பாவத்துக்கு நீ எங்கே இரு அப்படின்னு சொல்லுவாரா சிவபெருமான்? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி செய்வாரா? அப்படி செஞ்சால் அவர் கடவுளா? யோசிச்சு பாருங்க. சாமி அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அவர் கருணையமாக கடை. எல்லா உயிருக்கும் நல்லவர் தீயவர் எனாது நினைச்சேன் எல்லாருக்கும் சிறந்த அருளையும் ஒரே அருளை தான் கொடுப்பாரு. நமக்கு என்ன தெரியுது, வேற்றுமை தெரியுது. இவன் நல்லவன் கெட்டவன் வேற்றுமை தெரியுது. சிவபெருமானுக்கு அவர் தெரியாது. அவருக்கு எல்லாமே ஒன்றுவோட தான் தெரியும். நல்லவர் கெட்டவர் ஒன்றுவோட தான் தெரியும். ஆனால் அது செய்கின்ற வினையை அதை அனுபவிக்கும். தீயை செஞ்சால் அது தீவினையை அதை அனுபவிக்கும், நல்லது செஞ்சால் நல்வினையை அனுபவிக்கும். அதை எடுத்து ஊட்டுவது தான் இறைவன். இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ இவர் சாமி தண்டிக்கணும்னு சொல்லி எந்த உயிரையும் சாமி தண்டிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை சூட்சுமம். சித்தாந்தத்தில் சூட்சுமம் என்னென்னா, நாம் செய்கின்ற தீவினைக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்ணுவார், நம்மளை போட்டு அடி கொன்றுவார் போல தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். செய்கின்ற வினைக்கு தகுந்தவாறு விட்டுவார். எதுக்காக அப்படின்னா, பக்குவப்படுத்துவதற்காக. நம்மை வேணுக்கு சாமி தண்டிப்பாரு. எப்படி திங்கிறது ஆகும் சாமி? இப்போதான் புறான ஓடிட்டு இருக்காங்க. அப்ப எந்த உயிரையும் சிவபெருமான் நினைக்க மாட்டாரு, தண்டிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார். நாம் வினை நம்மளை தண்டிக்கும், அவ்வளவுதான். வினை விதைத்தவன் வினை. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். அரிசி வச்சா அரிசி வரும், பருத்தி வச்சா பருத்தி வரும். செவத்தில் அடிக்கிற போது கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் ஆகியே ஆகும். நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதே போல. இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அப்பா அவங்க அப்பாவை பார்த்து என்னடா வாடா போடான்னு பேச, அப்பாவை பார்த்து அப்பாவோட அப்பா அப்பாவை பார்த்து வாடா போடான்னு பேச. இப்போ பிள்ளை வந்து அதே மாதிரி அப்பாவை வாடா போடான்னு பேசுது. இவர் என்ன விதைச்சாரு, அதே போல் பையன் வந்து திட்டுறாரு. இப்போ இவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்போ யோசிச்சு பார்ப்பாரு, நம்ம அப்பாவை என்ன திட்டணும், இன்னைக்கு பிள்ளை வந்து நம்மளை திட்டுது அப்படின்னு நினைப்போம். அதப்போ என்ன நம்ம எதிர்த்து வச்சுருக்கோமோ அது கண்டிப்பாக இது போல் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா கூட என்ன ஆகும், அது அப்படி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். சில பேர் செய்வினைகள்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, செய்வினை வைக்கிறாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்களே, அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் அவங்களுக்கு பாதிக்கும். அடுத்த நிமிஷம் அப்படி இவங்க செய்கிறாங்க பாருங்க, அவங்கள வந்து சுத்தமாக அழிச்சிடும். செய்வினை வைக்கிறவங்களுக்கு அப்படி நான் நிறைய பார்த்துருக்கேன். செய்வினை வைத்தவர்கள்லாம் போனவங்களுக்கு போயிட்டு திருப்பி வந்துடும். அவங்க கொஞ்சம் அப்புறம் உடம்பு சரியாகி அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செஞ்சவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க குடும்பத்தோடு என்ன ஆயிரும், ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரும்.
அப்போ செய்வனெல்லாம் வைக்கலாமா? எவ்வளோ பெரிய அப்படி நிறைய தெரியாமல் என்ன செய்கிறாங்க, தவறுகள் செய்கின்றார்கள். செய்வனெல்லாம் யாரும் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஊற்றுறது யார்? இறைவன் இருக்கிற எல்லாம் சிவபெருமான் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு நமக்கு பகைவராக இருந்தாலும் கூட அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம். புரியுதா? நம்ம வழிபாட்டில் இருக்கோம். எப்படி நினைக்கிறோம்? மற்றவர்களெல்லாம் என்னைக்கு நம்ம பிறகு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நாம் நல்லா இருக்கும். என்னைக்கு அடுத்தவங்க நல்லா இருந்தாங்க, எப்படி எங்கே போனாலும் ஜோடியாகவே போகிறாங்கய்யா அப்படிவாங்க. பார்த்துட்டீங்களா? ஒரு கடவுள் மனைவி போயிடக்கூடாது. போனால் என்ன செய்வாங்க? வண்டி புதுசு வாங்கிட்டாங்க, இது நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் ஆளை தேடுவாங்க சொல்கிறதுக்கு. வாடி வாடி தாண்டி எல்லாமே என்ன செய்வாங்க அப்படிம்பாங்க. இப்படி என்ன நம்ம விதைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நாளைக்கு நம்மள ஒரு ஆள் சொல்லுவாங்க. நமக்கு சொல்ல சொல்ல அது நமக்கே வந்து வினையாக வந்துடும். அதனால் நம்ம யாரையும் எதுவும் செய்ய வேண்டாம். அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கணும். நம்மளுடைய வேலை என்ன? புராணம் கேட்க வேண்டியது, திருமொழிகள் பாட வேண்டியது, வீட்டில் உள்ளவர்களை கவனிக்க வேண்டியது. இப்போதைக்கு ரொட்டீனாக முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இறைப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. எந்த செயலாக இருந்தாலும் சிவபெருமான் திருவருள் என்று அந்த காரியத்தை நாம் செய்வோம். வீட்டில் இருந்தாலும் சரி, கோயிலுக்கு வந்தாலும் சரி. கோயிலுக்கு வந்தால் தான் சிவபுண்ணியமாங்க. அப்போ வீட்டில் இருந்தால் சிவபுண்ணியம் கிடையாதாங்க? அப்படிலாம் கிடையாது. வீட்டில் இருந்தாலும் சிவபுண்ணியம் கிடைக்கும். எல்லாம் சிவன் செயல் என்று நாம் ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவோம். அது வேறு விஷயம். சிவபெருமானம் அந்த நேரத்தில் நினைக்கிறதாவது அப்படிங்களா? நினைக்கிறோம். எங்கே இருந்தாலும் சிவபெருமான் அனுஷ்டிக்கிறோம். நீங்கள் நினைக்கணும், அவ்வளோதான். எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரிவன். சரி, அப்படி வந்து நீங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரு சூரபத்மன். யாரை பார்த்து? சுக்கிராச்சாரியரை பார்த்து. தங்களிடம் என் மனம் உருகுகின்றது, அதுவும் அல்லாமல் என் எலும்பு உருகுகின்றது, என்னை அறியாமல் அன்பு உண்டாகிறது, அரிய தவத்தை செய்வதற்கு வனத்துக்காக செல்ல கால்கள் எழுவதில்லை அப்படிங்க. நான் தவம் செய்ய போகலான்னு நினைக்கும் போது உங்களை பார்த்ததும் எனக்கு அன்பு பெருகுது, எலும்பெல்லாம் உருகுது. அந்தளவுக்கு உங்களை பார்த்தா எனக்கு அன்பு பெருகுது. என்ன காரணம்? கால்கள் கூட செல்ல வரமாட்டேங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும், தங்கள் கருணை கொண்டு என்னிடம் வந்தீர்கள், எல்லா உயிரையும் தாய் போல வந்து காக்கும் இயல்புடையவரோ, இப்போதே தங்களால் சந்தித்து புற்புறையில் அடியேன் உடல் மிக வருத்தி செய்த தவத்தின் பயனன்றோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஞானியை பார்ப்பதற்கு கூட தவம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அவரை இல்லைன்னா. இப்போ நமக்கு ஒரு தவம் இல்லை. என்னன்னு சொல்லுங்க, இன்னைக்கு சிவாக்கிர தேசிகர் அங்கே பாட்டு பாட வந்திருக்காரு. எங்கே? நமது தெற்கு வெங்காயம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி அவர் இன்னைக்குள்ள திருவாசக மாநாடு நிற்காங்க. திருவாசக காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அவர் இன்னைக்கு சொற்பொழி பேசியிருக்காங்க. அந்த அங்கே தெற்கு வெங்காயம் காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் திருவாசகத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஐயா பாடல் பாடி பாடி அது பழக்கம் சொல்லியிருக்காங்க. அது யூடியூப்பில் வருதா என்னன்னு தெரியல, வாய்ப்பு தான் பார்க்கலாம். சரி, அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது போவோம், அவ்வளோதான். வேறு நமக்கு தவம் இல்லை, அவ்வளோதான். என்ன அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் தவம் செய்திருந்தால் தான் கிடைக்கும். தவம் இல்லைன்னா நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி எந்த ஒரு சிவபுண்ணியமும் தவம், எந்த தவமும் தவமுடைய இருக்கே. யார் சொல்கிறா? சைக்கிள் சொல்கிறாரு, தவமும் தவமுடைய அர்த்தம் எல்லாருக்கும் கிடைக்கும். உடனே இவர் சொல்கிறாரு, சுக்கிராச்சாரியர் கேட்டு, நான் பெரிய வான்வழியாக செல்பவன், ஒரு ஒப்பில்லாத அசுரர் குலத்துக்கெல்லாம் ஒரு குருவாக உள்ளேன்னார். அசுர குலத்துடைய குரு யார்? சுக்கிராச்சாரியர். சுக்கிரன் என்ற பெயரை பெற்றுள்ளேன், உறுதி ஒன்றை உனக்கு சொல்வதற்காக உன்னிடம் வந்தேன்னு சொல்லி சொல்கிறார். அவனுக்கு முதல்வனான சூரபத்மன் அதனை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து சுக்கிராச்சாரியர் நெருங்கி நின்று கைகுவித்து துதிக்கவும் அந்த சுக்கிராச்சாரியார் சிவபெருமானின் அருள் நெறிப்படி இதனை சொல்லலானார். இப்போ சொல்லும்போதே எப்படி சொல்கிறாரு? சிவபெருமான் அருளினால் சொல்கிறாராம். யார்? சுக்கிராச்சாரியர். ஏற்க என்ன பார்த்தோம்? சுக்கிராச்சாரியர் வஷ்ணமோட சேர்ந்து தவத்தில் சிறந்து விளங்கினால் அவர்னாலே பாராட்டப்பட்டவர் யார்? சுக்கிராச்சாரியர். அவ்வளவு சிறப்பு. நூற்கெளியால் சிறந்த அன்பனே, நீ தவம் செய்யும் போது பகைவரான தேவராதற்கு இடையூறாக செய்யும். இப்போ என்ன உபதேசம் பண்ண வந்திருக்காரு? நீங்கள் தவம் செய்ய போகிறீர்களே, அப்போ உங்களுக்கு இடையூறாக தேவர்கள் எல்லாம் வருவாங்க. இடையூறுகள் உன்னை சேராதபடி ஒரு உறுதியை சொல்கின்றோம், அதை கேட்டுக்கொள். யமனை வென்ற சிவபெருமானின் ஒப்பற்ற மந்திரம் ஒன்றை விதிமுறை தவறாது உபதேசித்தார்.
இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது சொல்கிறாரு, நூறொடர் கேள்வி சான்றாய் நேற்று நோற்று நீ இருக்கும் மென்மை ஊறுசை இருப்பர் ஒன்னார் உடையவை குறுகாவன்மை கூறுதும் திறனொன்று ஒன்னா கூற்றுவன் கடந்த மேலோன். கூற்றுவன்னா யாரு? யமனை எட்டிய மேலோனாக விளங்கக்கூடிய சிவபெருமான். அவருடைய மந்திரமாகிய மாறின் மந்திரத்தொன்று மரபுலி வளாமல் இந்தான். புரியுதா உங்களுக்கு? அப்படி கூற்றுவனை எட்டி உதைத்த சிவபெருமானுடைய மந்திரத்தை உனக்கு சொல்கிறேன், இதை வச்சு நீ என்ன செய்ய? தவம் இயற்று அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்கிறேன். ஏன் இப்போ எத்தனையோ தெய்வம் இருந்துச்சு, மற்ற மந்திரம் சொல்லலாம்ல, ஏன் சிவபெருமானுடைய மந்திரம் சொல்லணும்? ஏன்னா அவர் தான் அருள் செய்வார் சொல்கிறார். அப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க, சிவபெருமானுடைய ஒப்பற்ற மந்திரமாக விளங்கக்கூடிய அது இந்த மந்திரம் சொல்லலை, அது என்ன மந்திரமாக இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சாட்சரம் தான். அதில் மிஞ்சி எதுவுமே சிவபெருமானுடைய மந்திரம் சொன்னாலே பஞ்சாட்சரம் தான். ஒன்று நமசிவாய இருக்கும், இல்லைன்னா சிவாய நம இருக்கும், இல்லைன்னா சிவாய சிவா இருக்கும், இல்லைன்னா சிவசிவம். ஒப்பற்ற மந்திரம் இந்த இடத்துல நமசிவாய மந்திரம் தான். இது உங்களுக்கு அதை நீ விதி தவறாவது உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னார். விதி தவறுனா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். வலிமை வாய்ந்த கூற்றுவணி என்ற சிவபெருமான மந்திரத்தை உபதேசித்து இதை நான் நாள்தோறும் எண்ணி மனத்தையும் ஐம்புலனையும் ஒருவழிப்படுத்தி இதை சொல்லும்போது என்ன இருக்கக்கூடாதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது பொய் இருக்கக்கூடாது. நமச்சிவாய மந்திரம் சொல்கிறவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பொய் இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது. காமம், ரோகம், மதம், ஆச்சரியம், களவு, கொலை என்கின்ற 7 விதமான குற்றங்கள் இல்லாமல் என்ன செய்யணும்? இந்த மந்திரத்தை சொல்லணும். அது அப்படின்னா தான் சிறப்பு. இப்போ அதுக்காக நம்ம இப்போ அறியாமல் இருக்கோம், நம்ம கலியுகத்தில் இருக்கோம், சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம சொல்ல முடியாதானே? நீ எப்பயும் கூட சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இருந்தாலும் கூட அது என்ன மாறிடும்? மாற்றம் அடையுது. தெரியாமல் சில காரியங்கள் நடந்தாலும் கூட சாமி என்ன செய்வார்? அதை மாற்றி வைப்பார். ஆனால் கண்டிப்பாக எது சொல்லணும்? பஞ்சாட்சரத்தை கண்டிப்பாக சொன்னாங்க. ஏன்னா அது மகாமந்திரம் என்றே பேர். அப்படிப்பட்ட மந்திரத்தை பொய், களவு, காமம் முதலிய மற்றும் பாவங்களும் நெருங்காதபடி காத்து தவத்தை செய்வாயாக என்று சுக்கராச்சாரியார் அறிவுரை செய்தார். அப்படி சுக்கராச்சாரியார் அறிவுரை செஞ்சாரா? சூரபத்மன் அதை கேட்டு என்ன செய்தாரு? வடதிசையை நோக்கி சென்றார். ஏன்னா வடக்கு தான் என்ன செய்ய முடியும்? தவம் இயற்று. தன்னுடைய 10,000 யோசனை பரப்பை உள்வைத்து செழுமையான மதிலான சூழ்ந்திருக்கும்படி செய்வதற்கு உள்ளத்திலே நினைத்தான். 10,000 யோசனைன்னா பார்த்துக்கோங்க. நினைச்ச மாதிரி இப்போ 10,000 யோசனை ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் நம்ம நினைப்போம்? 10,000 யோசனை அப்போ கணக்கில் அடங்காத அளவுக்கு பரப்பை ஏற்படுத்தி யாகம் செய்ய போகிறான்னா சிவபெருமானை நோக்கி. அப்படி அசுர கூட்டத்தை எல்லாம் அழைத்து உலகத்தில் உள்ள மலைகளை எல்லாம் பறித்து கொண்டு வர செய்து மேருமலை போன்ற உயரத்துடன் சூழ்ந்திருக்குமாறு மதிலை செய்வித்து பெரிய வாயிலை அமைத்து மதிலின் உறுப்புக்களை எல்லாம் செய்வித்தார். எல்லா மலை செடி எல்லாத்தையும் கொண்டு வந்து யாகசாலையில் கொண்டு வந்து வச்சுட்டான். இருக்கிற மலை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அங்கே வேறு என்ன இருக்கும்? உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து 10,000 யோசனைனா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு விரிவு பரப்பு விரிந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து எல்லா மலைகளையும் கொண்டு வந்து இறக்கிடுச்சு. அதை மதில் மாதிரி சுற்றி அமைச்சாச்சு. இப்போ இன்னும் வேலைக்கு இன்னும் ஆகலை, சுற்றி மதில் அமைச்சிருக்காங்க. அந்த மலையெல்லாம் சுற்றி மதில் அமைச்சாச்சு. சிற்பனம் உள்ள விதியில் ஆராய்ந்து விரைவாக மதிலை சூழும்படி அளவற்ற படைகளை தக்க அரணாக அமைத்து அனைவரும் சென்று வரும்படி 4 திக்கிலும் நன்மை அமைய வாயில்களை அமைத்தார். அத்தனை அசுரங்களையும் சுற்றி நிற்க வச்சாச்சு. எனக்கு என்ன நடக்கணும்? சக்கரவாத மலையும் அதை சூழ்ந்த இருட்பூவியும் போன்று அசுரப்படையால் அமைக்கப்பட்ட மதிலெல்லாம் அப்படி இருந்துச்சான். சக்கரவாத மலை போன்று சூழ்ந்திருந்தது. சக்கரை எப்படி சுற்றி சுற்றி இருக்குமோ அதுபோல் இந்த அசுர படைகள் எல்லாம் அதை சூழ்ந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது வாயில்கள் ஒவ்வொன்றிலும் காவல் செய்யும்படி, இப்போ ஒவ்வொரு வாயிலுக்கும் ஒரு காவல் இருக்கணும்ல, அதுக்காக என்ன செஞ்சா முதல்ல வீரலட்சுமியை கூப்பிட்டாங்க. வீரலட்சுமி அஷ்டலட்சுமியில் வீரலட்சுமி வந்து என்ன கொடுக்கும்? அது வந்து அதிதெய்வம் என்று பெயர். அது கடவுள் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற தெய்வங்கள்லாம் அதிதெய்வம் என்று தான் பேர். காவல் தெய்வம், அதிதெய்வம், குலதெய்வம் என்று பேர். சிவபெருமான் ஒருவர் தான் கடவுள். இப்போ இந்த வாயில அமைக்கிறதுக்கு அதிதெய்வமாக விளங்கக்கூடிய வீரலட்சுமியை கொண்டு வந்து நிறுவனா யாரு? சூரபத்மன். அந்த மந்திரங்களை சொல்லி வீரலட்சுமியை கொண்டு வந்து நிற்பான். மந்திரத்தால் அழைத்து அன்புடன் நிறுத்தினான் வாயில. யார? வீரலட்சுமியை. அடுத்த திசையில் என்ன பார்த்தா, சிங்கமுகன் முன் பிறந்தவனான சூரபத்மன் மலைகளாலும் படையராலும் செய்யப்பட்ட பூத கூட்டங்களையும் பேய் கூட்டங்களையும் சிரத்தையுடைய காளி கூட்டங்களையும் முறையான மந்திரத்தை உச்சரித்து அழைத்து வந்து காவல் செய்யுமாறு நிறுத்தினான். காளி தேவியை
காலையிலே நிறைய வகைகள்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாப்புல நேராக வந்து காவல் செய்யுமாறு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காளி தேவியை நிறுவி. மதுரையில் யாருன்னு பாட்டினா வீரலட்சுமி, இங்கே வாயில்களில் வந்து காளி தேவி. அடுத்து வைரவர் கூட்டத்தை எங்கே பாடுறாரு, குற்றம் இந்த இது நடக்கும்போது குற்றம் வராமல் இருப்பதற்காக வைரவர் கூட்டத்தையும் கொண்டு வந்து அந்த இதில் நிற்பாங்க. வைரவ கணத்தை வேள்வி காத்திட வணங்கி வைத்தான். உடனே அந்த வைரவ கூட்டமாக விளங்கக்கூடிய வைரவரையும் அந்த இதில் கொண்டு வந்து நிறுவனாங்க. அந்தந்த மந்திரங்கள் சொன்னால் அந்தந்த தெய்வங்கள்லாம் வந்து என்ன செஞ்சிடும் வந்துடும். இப்போ நம்ம சிவபூஜை பண்ணுறோம். சிவபூஜை பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் முதல்ல எடுத்துமே வரமாட்டார், நான் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லா தெய்வமும் வந்துடுவாங்க. சிவபெருமான் வருவதற்கு முன்னாடி சிவசூரியன், பிருத்திஷா தேவி, உஷா தேவி 3 பேர் இருப்பாங்க. சிவன் கோயிலில் போனவங்க முன்னாடி போகலாம் அப்படின்னு. இப்போ இவங்களை வந்து நம்ம எப்படி நிறுவனம் அப்படின்னா, இப்போ சிவசூரியன் இருக்காது, சிவசூரிய ஆஸ்தனாய நம, சிவசூரிய மூர்த்திய நம, சிவசூரியாய நம அப்படின்னா சிவசூரியன் அந்த இடத்துல வந்து இருப்பார். அந்த மந்திரத்தை சொன்னால் சிவசூரியன் அங்கே இருப்பார். பிருத்தியூசியா ஆஸ்தனாய நம, பிருத்தியூசியா மூர்த்திய நம, பிருத்தியூசியா தேவியே நம அப்படின்னா பிருத்தியூசியா தேவி அங்கே வந்துடுவாங்க. உஷாதேவி ஆசனாய நம, உஷாதேவி மூர்த்திய நம, உஷாதேவியே நம அப்படின்னும் அந்த உஷாதேவி வந்துடுவாங்க. 3 பேர் இப்போ வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு பூஜை பண்ணணும். அடுத்து மேல் தோகத்தில் 7 பேர் இருப்பாங்க. கணபதி, லட்சுமி, சரஸ்வதி. இங்கே இருக்க கணபதி வந்து இவர் கிடையாது, இவர் வந்து கணங்களில் உள்ள கணபதி. அந்த கணபதி வேற, இந்த சுவாமி வேற, விநாயகர் பெருமான் வேற. இந்த விநாயகர் பெருமான் சிவபெருமான். புரியுது அவங்களுக்கு? கணங்களில் உள்ள கணபதி வேற. கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, கங்கை, யமுனை, மகாகாலை, நந்தி என்ற 7 பேர் மேலே இருப்பாங்க. அவங்களை சொல்லும்போது எப்படின்னா கணபதி ஆசனாய நம, கணபதி மூர்த்திய நம, கணபதியே நம்ம அப்படின்னா கணபதி வந்துடுவார். லட்சுமி ஆசனாய நம, லட்சுமி மூர்த்திய நம, லட்சுமியே நம்ம அப்படின்னா லட்சுமி வந்துடுவாங்க. இப்படி அதிதெய்வங்கள் பூராமே அவங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லிட்டோம்னா எல்லாரும் அந்தந்த திசையில் வந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் சிவகுரு, யோககுரு, வித்யாகுரு அவங்கள சொல்லிட்டோம்னா அவங்க வந்துடுவாங்க. அவங்க இருப்பாங்க, அந்த மந்திரத்தை சொல்லிட்டாலே அவங்க வந்து இருப்பாங்க. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு எந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அப்படின்னா வித்யாகுருவில் வந்துடுவாங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் சிவபெருமானை பற்றி கூறுகின்றார்களோ அவங்க என்ன குருன்னு பேர்? வித்யாகுரு என்று பெயர். உங்களுக்கு யார் உபதேசம் செய்கின்றார்களோ அவர்கள் ஞானகுரு என்று பெயர். புரியுது உங்களுக்கு? அப்படி இப்படி ஞானகுரு, வித்யாகுருலாம் இருக்குது, குருநாதர்கள் வகைகள் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதுங்களெல்லாம் அவங்க நினைக்கும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் முதற்கொண்டு எதில் வந்துடுவாங்க? சிவபூஜையும் வந்துடுவார்கள். அவங்க நீங்கள் மந்திரம் சொல்லி அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்துடும். இப்படி தான் ஒவ்வொரு திசையையும் நோக்கி அந்தந்த அதிதெய்வங்களை நாம் மந்திரம் சொல்லி வைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? பாதுகாப்பாக எந்த இடையூறும் வராமல் அவங்க வந்து சுற்றி இருப்பாங்க. சிவபூஜை செய்வதற்கு அவங்க என்ன செய்வாங்க? உறுதுணையாக இருப்பாங்க. கடைசி தான் சிவபெருமான் வருவார். கதாநாயகன் எப்போ வருவார்? மற்ற படத்தில் முதலே வந்துடுவார் கதாநாயகன். இங்கே வந்து கதாநாயகன் கடைசியில் தான் வருவார். எங்கே? சிவபூஜை. எல்லாத்தையும் எழுந்து அப்படியே ஆரவாரத்தோடு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் மூர்த்தி வருவார். அதுக்கப்புறம் தான் மூர்த்திமான் ஆகிய கதாநாயகன் வருவார். முதல்ல சிவலிங்கம் வந்ததுமே சிவபெருமான் அதுக்குள்ளே இருக்க மாட்டார். அவர் அண்ட சராசரங்களாக விலகி இருக்கின்ற சிவபெருமானை நம்ம கைக்குள் அடக்கி ஒரு புஷ்பம் சாத்தி கைக்குள் அடக்கி மூடி கொண்டு வந்து அனந்த கோடி பிரகாசத்தில் வந்து நாம் என்ன செய்யணும்? வலது நாசி வழியாக வந்து லட்சக்கணக்கான சந்திர பிரபையோடு வந்து இருதய கமலத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? சிவபெருமானை நிறுவி அதுக்கப்புறம் கொண்டு வந்து எங்கே செய்யணும்? அந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் கொண்டு வந்து அந்த புஷ்பத்தை சாத்தி ஆவாகனம், சாவனம், சன்னிதானம், சந்நிரோதனம் இந்த காமிக்கும் போது பார்த்தீங்களா? தீவிரம் காமிக்கும் போது என்ன செய்யணும்? ஆவாகனம், ஸ்தாவனம், சன்னிதானம், சந்நிரோதனம் அப்படி சொல்லிட்டோம்னா சாமி அங்கே வந்து ஆவாகனம் ஆகிடும். அதை விட்டு இங்கேயும் போக மாட்டார். அப்படி ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா அதை எடுத்து நம்ம தீபாவளி போட்டு சாமி அதில் அந்த ஜோதியில் விளங்கி தூங்குவார். அதை நீங்கள் தொட்டு கும்பிடும்போது என்ன ஆயிரும்? சிவபெருமானுடைய அருள் புரிஞ்சிச்சா? இப்படி சாமி சிவலிங்கத்தில் மூர்த்தத்தில் கொண்டு வந்ததும் சாமி எப்படி இருப்பார்? அதில் வந்து நிறுவனதும் உடனே மூர்த்திமான் உள்ளே வந்துடுவார். உடனே உள்ளே வந்தது சிறுபிள்ளாய் யாம் வந்தோம் அப்படின்பார். சிவபெருமான் உள்ளே வந்ததுமே என்ன சொல்லுவார்? சிறுபிள்ளாய் சாமி. உடனே நம்ம என்ன செய்யணும்? இப்படி இப்படி இருக்கக்கூடாது. சிவபெருமானுக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது. சாமி, இந்த சிவலிங்க மூத்தத்திலிருந்து சந்தோஷமாக இருந்து இந்த பூஜை முடியும் வரை சாநித்தியமாக இருந்த சித்த அருள வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லிக்காங்க. புரிஞ்சிச்சா? சிவ பூஜை பண்ணும்போது அப்படியே செல்லாமல் சாமியை கூப்பிடணும். சாமி வேற ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் வந்துட்டீங்க, இந்த பூஜையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஏதாவது பார்த்து அழிச்சிங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த பணிவு வரணும். இது சிவ பூஜையில் ரொம்ப பணிவு. உடனே அப்படி பணியை உடனே அடுத்த அபிஷேகம் பண்ணுறேன் சாமி. அப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா சாமிகிட்ட பேசி சாமி அடுத்து நைவேத்தியம் காமிக்கலாம் நினைக்கிறேன், அடுத்து திருமுறை பாடலாம் நினைக்கிறேன். நீங்கள் தான் உள்ளுக்குள்ளேருந்து பாட வைக்கணும், நீங்கள் தான் அடியில் உள்ளுக்குள்ளேருந்து செய்ய வைக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே செய்யணும். நான் எவ்வளோ நேரம் பூஜை பண்ண தெரியுமா உங்களுக்கு? 2 மணி நேரம். 6 மணிக்கு எடுத்துன்னு 8 மணிக்கு தான் முடிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது.
எல்லாமே சிவபெருமான் அருள் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, அவன் உள்ளே. அதனால தான் சிவோகம் பாவனை செய்து தான் சிவ பூஜை செய்ய முடியும். நாம் தன்னுடைய தலையில் வந்து நம்ம ஒரு புஷ்பத்தை சாத்தி சிவபூஜை பண்ணுறவர் என்ன செய்வாங்க, அவருடைய தலையில் புஷ்பத்தை சாத்தி தன்னை சிவமாக பாவித்து, சிவபாவம்னா என்ன அர்த்தம், நான் அவனாதல் அப்படின்னு அர்த்தம். நான் அவன் ஆனேன் அப்படின்னு என்ன அர்த்தம். இப்போ இவர் செய்யலை சிவபூஜை, யார் செய்யறா, சிவபெருமான் உள்ள இருந்து சிவபூஜை பண்ணுறாரு, இவர் செய்யலை. அப்படி தான் சிவபூஜை பண்ணணும். நான் செய்தேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன வந்துடும், அதுக்கு வினை பயன் போடுறாங்க. இது திருவிளையாடல் புராணத்தில் கூட சொல்லுவார், பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆகிய மறைமுதல் அடிகள் போற்றி என்று கூட திருவிளையாடல் புராணத்தில் சொல்லுவார். பூசையும் அவர் தான், பூசைக்கேற்ற பொருள்களும் சாமி தான், அதை செய்யக்கூடியவரும் சிவபெருமான் தான், அதுக்குரிய பயனை கொடுப்பதும் சிவபெருமான் தான். அப்போ நான் செய்தேங்கிற ஒரு முனைப்பு பார்த்தீங்களா, அதுவும் நீதாப்பா அப்படின்ட்டு புரிஞ்சா உங்களுக்கு. அந்த பாட்டை சொல்லிட்டோம்னா நமக்கு சிவபூஜை எந்த இதுவும் நமக்கு வராது, நான் செய்கின்ற எண்ணமே நமக்கு வராது. பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் ஏசனும் பூசை கொண்டு நியதியில் பேரும் நல்கும் ஈசனும் ஆகி யான் செய்தேன் என்னும் போதன வாசனை அதுவும் ஆகிய மறைமுதல். அந்த வாசனை மலம் கூட என்ன ஆகாது. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், சிவபூஜை. சரி, இப்படி ஆமாம் கொடுத்தீங்களோ மறந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசினோம்னா அதில் மறந்துடும். புக்கு வாங்க வாங்கிக்கோங்க, கொண்டு வந்துட்டு வாங்கிக்கோங்க. கொண்டு வந்துருக்கீங்களா? அப்படியா? இப்போ அடியில் 10 புக்கு வச்சுருக்கேன், இல்லாமல் வாங்கிக்கணும். வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், சரி சரி. அப்போ இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, நீங்கள் எப்படி நினைப்பீங்க, நான் வரல, இதை என்ன வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்மளோட இல்லைன்னு நினச்சிட்டோம்னா அதான் அது நம்ம வினை பெயின் காரணமாக வர முடியல அப்படின்னு நினைக்கணும். இப்போ வர முடியாததுன்னா என்ன அர்த்தம், நாம் தவம் ஏற்றவில்லை அதனால் வர முடியவில்லை என்று நல்லது இல்லாமல் சிவபெருமான் நினைக்கணும், கெட்டது கூடாமே நம்மளுடைய ஆணவ மனத்தின் செயல் என்று நினைக்கிறோம். அதே சிவபெருமானோட பயப்படக்கூடாது, சாமி நீ தான் சாமி நீ வந்த அப்படின்னு சாமியை போட்டு குற்றம் சொல்லக்கூடாது. சரியா? நம்ம வினை பெயர் வேற இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதித்தி வேலை வீரலட்சுமி, வைரவ கூட்டம், அடுத்து வேற யாரு, காளி, அப்படி எல்லா வேலையும் நிறுவினார். சிவபெருமானை குறித்து தீயுடைய வேள்வியை செய்யும் பொருட்டு கொலை தொழிலும் வல்ல சூரபத்மன் ஓம குண்டலத்தை தெரிவிக்கும் போது பெரிய பூமாதேவி கொடியவன் என்று வருந்தினார்கள் என்று துன்பமடைந்து மனம் வருந்தி புலம்பி விலகும் வழி இல்லாதவளாய் அடங்கினார். இப்போ பூமாதேவி என்ன ஆயிடுச்சு, இவங்க செய்கிற யோக குண்டலத்தை தாங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை பூமாதேவிக்கு உண்டாச்சு. வேற வழி இல்லை, அடங்கித்தான் ஆகணும். யாருக்கு அடங்கி ஆகணும், சூரபத்மனுக்கு அடங்கிதான். அதனால் அடங்கிய 3 வகையான குண்டலங்கள் அமைத்து சிவபெருமான் சிறந்த கருணையால் அறிவிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, வேள்வி அமைத்தார்கள். மாயை உடனே தன்னுடைய தாய் வந்தா. மாய் வந்து சிங்கம், வெற்றியுடைய புலி, யாழி, கரடி, வலிய யானை, பாய்ந்து செல்லும் குதிரை, ஆடுகள் முதலான பல விலங்குகளின் தூய்மையுடைய இறைச்சியான மலைகளை கூவிமாறு அத்தனை இதையும் ஒன்று குவிச்சு மலை போல குவிச்சு வச்சுருக்காங்க. எதுக்கு, யாகத்தில் இடுறதுக்கு. இறைச்சியெல்லாம் கொண்டு வந்து மலை போல குவித்து வச்சிருந்தாலும் தன்னுடைய தாயாகிய மாயை. இந்த மாதிரிலாம் செஞ்சால் சிவபெருமான் அருள் எப்படி கிடைக்கும். ஆனாலும் சிவபெருமான் அருள் சொல்லி தான் செய்யும். இப்போ எப்படி நம்ம ஒரு யாகம் வேள்வி எப்படி செய்யுது, அர்ஜுனன் கேள்விப்பட்டீங்களா? நல்லா அர்ஜுனன் இருக்கார்ல, அவர் கிருஷ்ணர் என்ன பண்ணார், பாசுபத அஸ்திரம் வாங்கிவான்னு சொல்லி சொன்னார். இவர் போனார். அந்த மலை வந்து வேணுபுரம் என்று பேர். அந்த இடத்துக்கு ஒரு மூங்கில் காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இவர் மட்டும்தான் என்ன செய்கிறாரு, ஊசி முடியிலிருந்து ஒத்த காலிலிருந்து தவம் செய்கின்றார். யார், அர்ஜுனன். அர்ஜுனன் இந்த தவத்தை செய்யவும் துரியோதனுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி தவம் ஏன்னா சிவபெருமான் இவன் பேரர்கள் வாங்கிடுவான் அப்படின்ட்டு ஒரு உஷாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை என்ன செஞ்சால் அவன் பன்றி உருவமாக கொண்டு போய் விட்டான்.
பன்றியை போய் நீ அவனுடைய யாகத்தை போய் அவனுடைய தவத்தை போய் கலைச்சு விடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் துரியோதனன் பன்றியை ஏவினான். அந்த பன்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக வந்து அவனுடைய இது கலைக்கு வந்துச்சு பாருங்க. அந்த நேரத்தில் அர்ஜுனன் பார்த்து அம்பை எடுத்து எய்தான். இவர் அம்பை எழுதாரு. அந்த நேரத்தில் ஒரு வேடவனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 பேரும் அம்பு ஒன்னோட படுது. இப்போ ஒரு ஆள் முன்ன பின்ன பட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அம்பு எப்படிப்பட்டது? 2 அம்பு ஒரே போல பாய்ச்சிச்சு. இப்போ 2 பேருக்கும் போட்டி ஆகி போச்சு. நான் தான் என்னுடைய அம்பு தான் முதல்ல பட்டுச்சு, இல்லை என்னுடைய அம்பு தான் முதல்ல பட்டது இந்த வேடம் சொல்ல. 2 பேரும் சண்டை போடுறாங்க, மல்யுத்தம் பண்ணுறாங்க, தோளுக்கு தோலை சண்டை போடுறாங்க. இந்த பன்றி எனக்கு தான் அப்படிங்கிறாரு, இல்லை இது எனக்கு தான் அப்படிங்கிறாரு. 2 பேரும் இப்படி சண்டை போட்டாங்களா? அந்த வேடவனை வந்து யாரும் இருக்கும் பார்க்கணும், சிவபெருமானே இருந்தார். அந்த எப்படின்னா அது வரைக்கும் துணிஞ்சு சண்டை போட்டார் சாமி. அவன் சண்டை கையை வச்சு சண்டை அடிச்சுட்டே இருந்தானா, சிவபெருமான் தடுத்துக்கிட்டே இருந்தாரான். நல்லா கவனிங்க, அவர் அடிக்கடிக்க சிவபெருமான் தடுத்துக்கிட்டே இருந்தாரான். இவர் மேலே அடிப்படாத அளவுக்கு தடுத்துக்கிட்டே இருந்தாரான். அதுக்கப்புறம் இவனுக்கு அடக்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டான் சிவபெருமான். யாரை? அர்ஜுனன். அப்படி கட்டி பிடிச்சதும் அப்படியே உணர்ந்தானா வந்திருக்கிறது சிவபெருமான். அப்போ அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க சாமி. அடியவருக்காக சாமி அன்பை வெளிப்படுத்தி கட்டி பிடிச்சதும் உடனே சாமி அப்படின்னு சொல்லி திருவடியில் விழுந்தாராம். எழுத்து அடிக்கல, சாமி அடிச்சாருன்னா அவர் தாங்குவாரா? எடுத்து பாருங்க, அர்ஜுனன் தாங்குவாரா? அப்படின்னு சரி அன்பாக அனைத்து அவருக்கு என்ன செஞ்சாரு? தன்னை உணர்த்தினார் சிவபெருமான். உணர்த்துறது என்ன செஞ்சாரு? தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். உடனே அவர் வந்து அவர் என்ன செஞ்சாரு? அடியனுக்கு மோட்சத்தை அளிக்க. அன்பு எங்கே இருக்கோ சிவபெருமான் எப்பேற்பட்ட யாகம் செய்தாலும் 3 உடல் அறுத்து கொடுத்த சாமி காமிச்சு கொடுத்துருவாரா? 3ல இறைச்சி கொடுத்தாலும் அன்போடு அகம் குலைவார் கண்டு எங்கோல் மணியினை எய்த ஒண்ணாது அப்படின்பாரு யாரு? திருமண. இறைச்சி அறுத்திட்டு கொடுத்தாலும் கூட அன்பு யார் செய்கின்றார்களோ அன்பு செய்வாருக்கு சிவபெருமான் வந்து இறங்கி. அவர் எப்பேற்பட்ட குளத்தில் இருந்தாலும் சரி, ஆவுரித்து தின்னும் புலையரேனும் மாட்டறுத்து சாப்பிட்ற புலையர் குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒருத்தர் சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவர் நான் வளரும் கடவுள் அப்படிங்கிறாரு அப்போஸ்தலன். எப்பேற்பட்ட குலம் முக்கியம் கிடையாது, எப்பேற்பட்ட சமயம் முக்கியம் கிடையாது. எப்பேற்பட்ட சமயத்தில் இருந்தவரும் கூட ஒருத்தர் சாமியை வழிபட்டார். யார்? சாக்கிய நாயனார். அவருக்கு சிவபெருமான் வந்து அருள் செய்தார். இப்படி எங்கே பார்த்தாலும் சாமி வந்து அன்புக்கு தான் இறங்கி வந்திருக்காரு. அதிகாரத்துக்கும் மற்ற எதுக்குமே சிவபெருமான் வந்தார். இப்போ அதே போல தான் இவர் வந்து என்ன செய்யார்? மழை போல குளிச்சு கரடி, யானை, குதிரை. அந்த காலத்தில் பாருங்க குதிரையெல்லாம் உள்ளதுக்கு போட்டிருக்காங்க நெருப்புக்குள்ளே போட. அது என்ன பாடுபடும்? கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? அப்படி தான் அந்த 60,000 பேர் கஷ்டமானாங்க. குதிரையை போட போகிறேன்னு சொல்லி உள்ளே போய் பாதாள உலகத்தில் போய் கபிலமாமுனிவரால் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டு 60,000 பேர் நரகத்தில் போய் விழுந்தாங்க. அப்போ ஒரு உயிரை கொண்டா நரகம் கண்டிப்பாக. அதுவும் சொல்கிறாரு, யார் ஒரு கறி முட்டை சாப்பிட்றாங்களோ அவங்க தன் சதையவே அறுத்து நம்மளே சாப்பிட சொல்லுவோம். புஷ்பான் கோணத்தில் போய் கொன்ன பாவம் அங்கே போய் நம்ம சதையை நம்ம அறுத்து நம்மளே தின்னா தான் தீரும். அது வரைக்கும் தீராது, புரிஞ்சவங்க. 2வது இப்படிப்பட்ட பாவம் செய்கின்றவர்கள் நரக குழியில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார் அப்படிம்பாரு திருமணம். அதனால் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம வந்து எப்பயும் கூட எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தினால் சிவபெருமான் கண்டிப்பாக. நாளைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. மஞ்சள் பைய தூக்கு. எங்கே? கறி வாங்க போகிறது, முட்டை வாங்க போகிறது. இதெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்க? அன்போடு இறைவனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது. பிற உயிரை வருத்தினா தானே நமக்கு துன்பம் வரும். வருத்தினா நமக்கு துன்பம் வருமா? இதில் ஒரு ஆள் சொல்லிட்டாரு, எங்க வெட்டுறது அவன் தானே வெட்டுறான், கறி வெட்டுறது வெட்டுறவன் தானே வெட்டுறான், நாங்கள் போய் வாங்கி தானே சாப்பிட்றோம், எங்களுக்கு எப்படிங்க பாவம் வரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். திருவள்ளுவர் இதுக்கு ஒரு விளக்கமே சொல்லிட்டாரு, எப்பா உனக்கு வந்து பாவத்தை வெட்டுறவனோட வாங்கி சாப்பிட்றவங்க தான் வரும்ட்டாரு. ஏன் அப்படின்னா நீ போய் வாங்கலைன்னா அவன் வெட்டுவானா, அவன் இந்த கடையை வச்சிருப்பானா, அப்போ வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தான் பாவம் செய்யணும் என்று சொன்னார். அதனால் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு குடும்பமான அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அன்போடு நாம் வழிபாடு செய்யணும். சரி, இப்படி நிறைய எல்லாம் கொண்டு வந்து குடித்தாங்க. அவர் சூரபத்மன் மதில் நடுவே இருக்கின்ற கல் என்ற குறிப்பு ஒளியுடன் அமைந்த சொல்லை பேசுகின்ற பூத கூட்டத்துடன் கணம் என்று அழைக்கப்படுகின்ற பேய் கூட்டத்துடன் தளர்ச்சியில்லாது இசைந்தவாறு ஊனாகிய பலவற்றை தந்தான். உடனே அந்த இதில் பலவாகிய ஊனாயெல்லாம் எடுத்து வேள்வியில் அமைத்தார். காளிகளுக்கும் தெற்கு திக்கில் உள்ள யமனையும் வெல்லத்தக்க வைரவர் கூட்டத்துக்கும் சிறந்த பூஜை செய்தான். கண்டு துதித்து துதித்து வேண்டிய ஊன்பலிகளை அளித்தான். அந்த அத்தனை பேருக்கும் காளி தேவிக்கெல்லாம்
ஒவ்வொரு உடம்பினுடைய ஊனை எடுத்து எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. 1008 குண்டலங்கள் தோறும் நடுவில். அப்போ எத்தனை குண்டலம் வச்சுருக்கான்? 1008 குண்டலம். ஏன்னா இப்போ சாமிகிட்ட என்ன கேட்க போகிறான்? 1008 அண்டைகளை கேட்க போகிறான். அதனால் 1008 குண்டங்களை வச்சுருக்காங்க. வைரமுடைய நச்சு விறகை இட்டு தீயை மூட்டி காலம் தாழ்த்தாது விதிப்படி ஆராய்ந்து ஊனையும் அபிவகைகளும் அதிகமாக ஓமக்குண்டலத்தில் செலுத்தினார். அவனது தலைவரான சூர்பத்மன் அறிந்து கொள்ளுமாறு எம்பி சிங்கத்தின் முகத்தை உடைய சிங்கமோகன் இருக்கச் செய்து மிகவும் நடுவே பொருந்து அமைத்த தான் ஓம் செய்யக்கூடிய முக்கிய வேலைக்கு எழுதுவான். அடுத்து சிங்கமோசன் என்னவனா அவனும் வேலையை செய்தான். சிவருமனை தியானித்து பூஜை செய்து குற்றமில்லாத ஒரு வேலையை செய்தான். யாரு? சிங்கமோசன். நஞ்சை உண்டாக்குகிற குற்றமுடைய நகரங்களில் மிக்க கிளைகளின் துண்டுகள் எல்லாவற்றையும் கூட்டத்துடன் விரைவாக ஓமக்குண்டலத்தில் விழும்படி சூரபத்மன் இட்டான். எதை? நஞ்சு உண்டாக்குகின்ற குற்றமுடைய மரங்களில் உள்ள கிளைகள் எல்லாம் எடுத்து என்ன செய்யறான்? கொண்டு போய் வெளியில். அடுத்து என்ன பண்றான்? சிவந்த ஒப்பில்லாத வேள்வியின் சுத்தமான அன்னத்தை மந்திர உச்சாரண முறைப்படி ஓமம் செய்து நெய்யையும் மிக்க குருதி தான் அவருக்கு நெய் உடையான். ரத்தத்தை எடுத்து அந்த வேள்வியில் போடணும். விரும்பத்தக்க பாலையும் தயிரையும் எடுத்தான். இப்படி எண்ணற்ற ஓமம் கொண்டுறத எதை விடணுமோ. இப்போ பால் தயிர் விட்டால் பிரச்சனை இல்லை, ஊனையும் எடுத்து விட்டால் என்ன ஆகுறது சொல்லுங்க? சூரபத்மன் மூங்கில் அரிசி மலை நெல் சூழ்ந்துள்ள குளங்களில் விளைகின்ற நெல் திணை சோளம் முதலியவற்றை எள்ளு பயிறு முதலான தானிய வகைகளையும் ஏற்கனவே நம்ம ஹோமம் செய்கிறவங்க அந்த நவதானியங்கள் இருக்கிறாங்கல்ல, அதே போல் இது அந்த நவதானியங்களையும் நில உலகத்தில் பரவிய புகழையுடைய சூரபத்மன் பொன் போன்ற சடையுடைய சிவபெருமானை நினைந்து இந்த அத்தனை செய்யும் போது என்ன செய்யணும்? ஹோமத்தில் வரும்போது சிவபெருமானை நினைந்து செய்கின்றான். ஏன்னா அவனை தான் சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சிவபெருமானை நினைந்து செய்கின்றான். அப்படி செஞ்சதும் உடனே சூரபத்மன் குற்றமில்லாது இவ்வாறு செய்த வேள்வியில் எழுந்த தீயானது இந்திர பதத்தை சுட்ட பின்பும் நெடுந்தொலைவு வரை சென்று மற்ற மேல் உலகத்தில் வாழ்வோரின் பதவிகளில் எல்லாவற்றையும் சுட்டது. இந்த நெருப்பு போக போதுவார்கள் 1008 குண்டலங்களை அமைச்சு அதில் வேள்வி செய்கிறான் அப்படின்னா அந்த இது நெருப்பு எது வரைக்கும் போகும்? வானலாவி மேலே போய் இந்திரனே போய் சுட்டுச்சான். அவன் உலகம் எங்கே இருக்கு? அந்த உலகத்து வரைக்கும் அந்த ஓம குண்டலத்துடைய போக மேலே போய் சுடுதான். அது எப்படி போகணும்னு சொல்கிறாங்க பாருங்க. சென்று வாசவன் பதத்தனை சுட்டபின் சேன் போய் மற்ற மேலவர் பழமெல்லாம் சுட்டது. மருங்கில் சுற்று பாலர்தம் புறங்களும் சுட்டது. திக்குப்பாளர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சுட்டுச்சான் இந்த நெருப்பானது. சூரன் அற்ற மீள்வகை ஆற்றிய வேள்வியில் அந்த வேள்வியில் செலுத்தக்கூடிய நெருப்பானது எல்லா உலகத்திற்கும் போய் சுட்டதான். ஆனால் சிவலோகத்துக்கு போகாது, போகவே போகாது. ஏன்னா அந்த லோகம் எங்கே இருக்குது? எல்லா உலகத்தையும் தாண்டி இருக்கு. வானலோகத்தெல்லாம் தாண்டி இருப்பது தான் சிவலோகம். அந்த லோகத்துக்கு யார் வந்தாலும் அங்கே சிவபெருமான் அனுமதி இல்லாமல் அங்கே உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அந்த யான் எனது என்கின்ற செருக்கு யார் அறுத்திருக்காங்களோ அவர் தான் அந்த உலகத்துக்கு போகணும். இப்படி சூரபத்மன் இங்கிலும் வேள்வி ஏற்றும் இயல்பை விரைவாக கேட்டு அறிந்த இந்திரன் இந்த வேள்விக்கு இடையூறு செய்ய எண்ணி அழைக்கிறாத தன்மையினால் நடுங்கி தளர்ந்து ஆழமான துன்பக்கடலில் மூழ்கினான். 10,000 ஆண்டு வரை அரிய வேள்வியை செய்தான். செக்கர்வானை போன்ற சடையையும் நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமான் அந்த சூரபத்மனிடம் வரவில்லை. இத்தனை செஞ்சான், ஆனால் சூரபத்மனுக்கு சாமி வரவே இல்லையா. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இவரை வேலை செஞ்சான், ஆனால் சாமி அவருக்கு காட்சி கொடுக்கல. என்ன காரணம்? ஊனை அறுத்து போட்டான், எல்லாத்துக்கும் வெட்டி எல்லாத்துக்கும் போடுறான். அப்புறமும் சாமி அவருக்கு காட்சி கொடுக்கல. ஏன் அப்படின்னா அன்பு செலுத்தி இருந்தால் சிவபெருமான் காட்சி கொடுக்கின்றார். அன்பு செய்யாமல் என்ன செய்யலாம்? எல்லா உயிர்களையும் பலியிடுகின்றார். அதனால் சாமி சூரபத்மனிடம் வரவில்லை. தம்பியிற்கு கட்டளையிட்டு என்ன செய்ய ஒரு தொழில் செய்யும்படி தம்பிக்கு கட்டளை இடுகின்றான். வானத்தில் எழுந்து நின்ற சூரபத்மன் என்ற அசுர தலைவன் வாளால் தன் உடலில் உள்ள தசை முழுவதையும் அறிந்து அவிப்பொருளாக தீயிலே இட்டு விடாமலை போல் ஒழுகும் தன் உடலில் உள்ள ரத்தத்தை நெய்யாக சொரிந்தான். இப்போ என்ன செய்ய சூரபத்மன் அங்கங்களெல்லாம் வெட்டி எதுனா ஹோம கூட்டத்தில் போகணும். இப்போயாவது சிவபெருமான் காட்சி கொடுப்பாரா அப்படின்னா இப்பயும் வரமாட்டார். சாமி இப்படி உடல் அறுத்து கொடுத்தா சொல்லியிருக்காரு. அப்போ நூல்களை நம்ம என்ன படிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி நம்ம சதையில் அறுத்து கொடுத்து ரத்தத்தெல்லாம் கொடுத்தா சாமி காட்சி கொடுத்துருவாரா? ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்பு செய்வாருக்கன்றி அருள் சேராது, அன்போடு அகம் குலைவாருக்கன்றி என்போல் மணியினை எழுத ஒண்ணாது. அன்பு செய்வாருக்கு தான் சிவபெருமான் வருவார். குருதியை நெய்யாகும், அவருடைய ரத்தத்தை நெய்யாக விட்டாராம் ஹோம மண்டலத்தில்.
ஊனையை அவியாகவும் கொண்டு சூரபத்மன் பெரிய வீர வேள்வியை செய்யும் போது தன் உடலில் உள்ள தசைகளை அறியும் போதெல்லாம் முன்பு போலவே வளர அது வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே வருது. அதுதான் ஒரு ஆச்சரியம். வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே வருது. முன்பு போல வளர இதை பார்த்து எல்லோரும் அஞ்ச அவன் ஆரவாரம் செய்து பெருமிதம் கொண்டான். உடனே இந்த மாதிரி கடைசி எல்லாம் பார்த்தா கடைசி இறப்பதே துணிவு என்று முடிவு செய்தான். நம்ம இறந்து வர வேண்டியதான், அப்படியாவது சிவபெருமான் காட்சி கொடுப்பாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உடனே சிங்கமோகன் அதை பார்த்து நடுக்கம் கொண்டு அண்ணா இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சிங்கமோகன் தடுத்து சிங்கமோகன் ஓமகுண்டத்துக்கு செய்யக்கூடிய வேலையை செய்தான். துக்கமான பெரிய கடலின் நடுவே மூழ்கி பழைய அறிவு மறந்து பெரிய மலை போல விழுந்து மீண்டும் அறிவு வந்தபோது மிகவும் பதைத்து உள்ளம் தளர்ந்து பெருமூச்சு விட்டு வாய் திறந்து புலம்ப தொடங்கினான். யாரு? சிங்கமோகன். இப்போ அவர் உயிர் துறக்க துணிச்சிட்டாரு. யாரு? சூரபத்மன். இப்போ சிங்கமோகன் என்ன செஞ்சாரு, அவரும் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். மாயை பெற்ற மகனை பெருந்தவம் செய்கின்ற காசிமுனியின் அன்புடையவனே, அசுர குலத்தின் தலைவா, நான் உன்னை உடலுடன் கூடியிருக்க காணேன், எங்கு ஒளிந்து கொண்டு பல ஆண்டுகள் காலமாக செய்த வேள்வியின் பயன் இதுவோ என்று தன் தாயை நினைக்கின்றான். யாரு? மாயை எங்கே போனேன், நீ எங்கே என்ன ஆன அப்படின்னு சொல்லும்போது தன் உடனே தாய் வந்து என்ன சொல்கிறா, பல ஆண்டுகளாக மெய் வருத்தம் அடைந்து திரிபுரங்கள் இழுத்த தருக்கண்ணரான சிவபெருமானை குறித்து பெரிய வேள்வி செய்து அதற்காக என் உயிர் அவர் கவர்ந்தார். உம்மை போல உயிரை விட்டு சிறந்த வேள்வியை செய்தவர்களுக்கு சிவபெருமானைப் போல அருள் செய்தவர்களும் அவற்றை பார்த்திருப்பவரும் என்னை போல் உயிரை இரவாது வைத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் இல்லை. இவர்கள் பன்மை உள்ளத்தை உடையவர் எவர்? இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ சூரபத்மன் என்ன செஞ்சாரு, அவருக்கு காட்சி கொடுக்கல. சிங்கமோகன் என்ன பண்ணுறாரு, வேள்வி செய்கிறாரு. அவருக்கும் சாமி இன்னும் உடனே காட்சி கொடுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வேள்வி செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. சிவபெருமான் அருளால் வேள்வி செய்து சொல்வதற்கு இயலாத வலிமையை பெற்று எம் உயிரையும் குற்றமில்லாத செல்வங்களையும் அளிப்பார் என்று கலந்த இந்திரனும் உள்ள கவலை நீக்கியதும் இன்று தானே. இப்போ இவங்கெல்லாம் செஞ்சு செஞ்சு இவங்க காட்சி கொடுக்கலையா, இப்போ இந்திரனுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பாட சிவபெருமானுடைய அருளை எங்களுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன ஆச்சுங்கிறத நம்ம அடுத்து சொல்ல போகிறாரு. இப்படி எத்தனையோ யாங்களை மறுபடியும் சூரபத்மன் வேள்வி தீயில் விழுந்து இறந்தது. உடனே தீயில விழுந்துட்டார். விழுந்து உடனே அங்கங்கெல்லாம் உள்ளே போயிடுச்சு. யாருக்கு? சூரபத்மன் இறந்துட்டான். குளிர்ந்த மலர் மாலை சூடிய மார்கழியுடைய 100 வேள்வியை செய்த இந்திரன் சூரபத்மன் வேள்வி தீயில் விழுந்து இறந்து விட்டான் என்று சொல்லும் சொல்லை கேட்டு அடங்காத மகிழ்ச்சி கொண்டார் இந்திரன். அப்பா சூரபத்மன் இறந்துட்டான்ப்பா, இனிமே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒன்று நினைச்சாங்க. உள்ளம் குளிர்ந்து நெருங்கிய மயிர்கள் பிடிக்கப்பட்டு முன்பு தனக்கு ஏற்பட்டிருந்த துன்பம் எல்லாம் நீங்கப்பெற்று எழுந்து வந்த பக்கத்தில் சூழ்ந்த தேவர்களுடன் தெய்வத்தினுடைய ஐராவத யானை மீது ஏறி தன் உலகத்தை விட்டு நீங்கினான். அவருக்குரிய வாகனம் எது? ஐராவதம் என்கின்ற யானை. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே சந்தோஷமாக அவருடைய உலகத்துக்கு போயிட்டானா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆகி போச்சு. சூரபத்மனை போல் வானத்தின் மேல் எழும்படி எண்ணி துணியவும் மனம் கவலும் கொன்றையும் பிறைச்சந்திரனும் பொருந்தப்பட்ட சிவ சடையுடைய ஞானமயமான திருநெற்றை எனது சிவபெருமான் அத்தன்மையை பார்த்தார். இவங்க இந்த செய்தியெல்லாம் யார் பார்க்குறா? இவங்க செய்கின்ற வேலையெல்லாம் சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அண்ணன் செஞ்சார், தம்பி செய்கிறதையும் பார்க்குறாரு சாமி. இப்போ சூரபத்மனை போலே அவரும் தீயில் விழுவதற்கு மனம் துணிவு கொண்டார். யார்? சிவமோகனும் துணிவு கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இப்போ அடுத்து மறந்தொரு படலத்தில் என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம திங்கட்கிழமை பார்க்கணும். இப்போ இவருக்கு காட்சி கொடுக்கல. யாருக்கு காட்சி கொடுக்கல? சூரபத்மன் இறந்துட்டார், உள்ள நெருப்பில் விழுந்தாச்சு. ஆனால் மறுபடியும் அவர் எதிர்க்க போகிறார், அது வேறு விஷயம். இப்போ இவங்கெல்லாம் சந்தோஷம் ஆகிட்டாங்க. யார்? இந்திரனுக்கெல்லாம் அப்பாட நம்ம தேவர்களுக்கெல்லாம் விடிகாலம் பிறந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ சிங்கமாசுரன் வேள்வி செய்கின்றான். அவரும் தன்னுடைய உயிரை துணிய செய்யும் போது சிவபெருமான் இந்த செய்தியை பார்க்குறாரு. பார்த்து முடிச்சது நாளைக்கு எப்படி அவங்க உயிர்ப்பிச்சாங்களா, மறுபடியும் உயிரோடு வந்தாங்களா, அதுக்கப்புறம் சாமிகிட்ட அவங்க என்ன வரம் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம திங்கட்கிழமை பார்ப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த கந்த புராணத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை நிகழ்ச்சிட்டோம். ஆறுமுகம் 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 ஆதமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவநாயனது ஈசன் எனமான உயரென்று போதும்
ஏழைகள் வியாகுல ஏதையன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு மேனியவ வேளனி நீலமயிலாக உமை தந்தவே நீசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடும் அடங்கள் வேளா சீறி வருமாறவும் ஆவி உண்ணும் ஆணை முக தேவர் துணைவா சிகரி அண்டர் கூடம் சேரு மலகார் வளனி வாழ்கு மரணே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கூறிவாழ்வை கண்டான் ஞான வாழ்வாய் வீழாரும் திருவாழ்வார் நமச்சிவாயம் செல்லாதி மரபுடன் திருவாழ்வு ஆயுத தளர்ந்தவர்களாக அறிமுகமாக வெப்பை கொள்கை தனிவேல் வாழ்க உப்புடம் வாழ்க செவ்வேல் ஏரியம் அங்கே வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மொழியில் வளாது வேகமணி வனம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர் வாழ்க நான்மாரை அரங்கள் ஓங்க நற்றவன் வேண்மல்க வேண்முகள் சைவ நீதி விளங்குக அழகனம் பார்வதீபதையே போற்றி ஏழுகளுக்கு சிற்றம்பலம்